தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சுலவல்ல பிரான். எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி சேர்த்துவாம். பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குறவையிடத் தமிழ்வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை வாரந்தோறும் சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எளியனுடைய உரையையும் கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் முறையாக தொடர்ந்து திருமலையினுடைய அந்த சிறப்புக்களை எல்லாம் பார்த்தோம். திருமலை என்பது அவர் கைலாயத்து திருமலைன்னு சொல்றார். அதுவே முதல் நமக்கு பார்த்தோம். அந்த மலையினுடைய அடிவாரத்திலே உபமன்யு முனிவர் இருந்து அவர் அவருடைய மாணவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்றாரோ, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவர் எப்பேற்பட்ட தன்மை உடையவர்ன்றதுலாம் அவங்க சொன்னாங்க. உபமன்யு முனிவருடைய சிறப்பு தான் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். அவர் மாதவனுடைய முடிமேல் அடி வைத்தவர் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு பெருமை, அதை எப்படி அந்த ராமாயணத்திலலாம் இருந்தது, அதை எப்படி மாத்தினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவ்வளவு பெருமையுடைய அந்த உபமன்யு முனிவர் அந்த 1000 பேரொளி போல வந்த ஒளி வந்த உடனே கைலாயமே பொன்னிறம் போல ஒளி உடையது. அதுவே பொன்னின் வெண்திருமேனி பொழிந்து அப்படின்லாம் பாடினாங்க. அங்க ஒரு பேரொளி வருதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்ப ஆச்சரியப்படும் பொழுது 1000 தாமரை பேரொளி என்பது சுந்தரருக்கு சேக்கிழார் சொல்றார். அதே திருவாரூர்ல 1000 ஞாயிறு போலும் 1000 நீள்முடியானும் 1000 பேருகொந்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானேன்னு வந்ததுன்னு அந்த 26வது பாட்டு வரைக்கும் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். அங்கன் ஓர் ஒளி 1000 ஞாயிறு பொங்கு பேரொளி போன்று முன் தோன்றிட துங்க மாதவர் சூழ்ந்திருந்தார் எல்லாம் இங்கிதென்கொள் அதிசயம் என்றலும். அந்த அதிசயம் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது அதிசயம்னா என்ன, அற்புதம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதிசயம் என்பது நாம் உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு இது, அதுதான் அதிசயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, அற்புதம் அறியேனே அப்படின்னு சொன்னவர் அதிசயம் கண்டாமே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் சொன்னார்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த அதிசயம்ன்றது தான் அவங்க பார்க்குறாங்க. பெருமானே பேரொளியா இருக்கிறார், இங்க போய் ஒரு பேரொளி இப்படி வருதே, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கள்லாம் அதிசயித்து குரு கிட்ட கேட்குறாங்க, உபமன்யு முனிவர்கிட்ட கேட்குறாங்க. அந்திவான் 27வது பாட்டு இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய பாடல். அந்தி வான்மதி சூடிய அண்ணல் தாள் சிந்தியா உணர்ந்து அம்முனி தென்திசை வந்த நாவலர்கோன் புகழ் வன்தொண்டன் எந்தையார் அருளால் அணைவான் என. இந்த பாட்டிலே சுந்தரருடைய வரலாற்றை மொத்தமா சொல்லிட்டார் சேக்கிழார். பாட்டு சாதாரணமா வெறும் 4 வரி மாதிரி இருக்கும். அதை எப்படி எந்த சொல் கொண்டு அவர் சொல்றார் அப்படின்றது தான் மிக முக்கியமா. கேட்குறாங்க, ஒரு சந்தேகம்னு வந்த உடனே நம்ம குருநாதர்கிட்ட தான் கேட்குறோம். அது மாதிரி உபமன்யு முனிவர் இடத்துல கேட்குறாங்க. அது சொல்றாரு பாருங்க, உபமன்யு முனிவர் எப்படிப்பட்டவர். இப்போ எப்படி ஞானசம்பந்தருடைய அப்பாவை சொல்லும் பொழுது அவர் சிவபாத இருதயர் அப்படின்ற பெயர்லேயே சிவபாத இருதயர்னா பெருமானுடைய அந்த திருவடியை இதயத்தில் சிந்தித்து கொண்டிருப்பவர் அப்படின்லாம் சொல்றோம். அது மாதிரி இதுல சொல்றார், அந்திவான் மதி சூடிய. நாம சொல்லும் பொழுது சொன்னோம், பெருமானுக்கு அடையாளம் சொல்லணும். முதல்ல எதுவா இருந்தாலும் அடையாளம் சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சொல்றப்போ, பிறை சூடிய பெருமானாகிய அந்த அண்ணல் தாள், அண்ணல் என்றால் உயர்ந்தவன், பெருமானுடைய அந்த மேன்மை சொல்லி சொல்றாங்க. அண்ணல் தாள் சிவபெருமான சொல்லி சிந்தியா உணர்ந்து. சிந்தியா அப்படின்னா தமிழ் அப்படிதான் வரும். பேசினான்னு சொல்லாம பேசா நின்றான் அப்படின்னா பேசினா அப்படின்னு அர்த்தம். பழைய தமிழ் அப்படிதான் சங்க இலக்கியத்துல எதிர்மறையிலையும் உடன்பாடு போல வரும்.
ஆ- ஆமா, ஆனின்று வந்து அது ஒரு நிகழ்கால இடைநிலையா சொல்லுவாங்க. பல சொல் அந்த மாதிரி பேசா நின்றான், வாரா சென்றான்லாம் ஒரு அது மாதிரி எல்லாம் வந்து. ஆமா. தோன்றா நிற்கும். தோன்றா நிற்கும்னா வந்து தோன்றிடும். ஆமா. ஆமா, அவர் ஈக்காடு. அவருடைய ஒரு கயப்பாக்கம் அவருடையது. அப்போ அப்படி தமிழ்ல வந்து ஒரு அதுதான் சொல்றார். உடனே அவர் பதில் சொல்லிடல. உபமன்யு முனிவரே வந்து அதுதான் இதெல்லாம் நம்ம ரொம்ப நுட்பமா வந்து பார்க்க வேண்டிய விஷயம். சொன்ன உடனே நான் தான் தவம் செய்தவனாச்சே, நான் ஞானப்பால் குடிச்சவர் அப்படின்னு ஞானசம்பந்தர் வந்து சொல்லிடல. அது நம்ம மறுபடியும் சொல்ற விஷயம்தான். என்னுடைய ஆணை இது நடக்கும். பூம்பாவைன்னா அவ எலும்பா இருந்தா என்ன, நான் வந்து வர வச்சிருவேன் அப்படின்னு சொல்லல ஞானசம்பந்தர். போயிட்டு அவரே பர்மிஷன் கேட்கிறார் முதல்ல தரிசனம் பண்றப்போ. அதனாலதான் சேக்கிழார் ரொம்ப அதெல்லாம் வந்து நுட்பமான இடங்கள். மயிர்ப்புலகம் உளவாக பணிந்தெழுந்தார். எல்லா கோயிலையும் அப்படி சொல்ல மாட்டார். திருமேனியில் வெண்ணீற்று ஒளி போற்றி. சும்மா இப்ப விபூதி கொடுத்தாங்கன்னு சொன்னா, இப்ப நாமளும் கபாலீஸ்வரர் போறோம், இப்படி வெப்பம் நெத்தியில வெப்பமே தவிர, அப்படியே ஞானசம்பந்தர் ஏதோ ஒரு பெரிய உணர்ச்சி வந்து உடம்பெல்லாம் பூசுறாரு. அந்த இடத்துல உடம்பெல்லாம் பூசி அந்த மயிர்ப்புலகம் வந்து வெந்நீற்று இது பட்டவுடனே தெரியுது நல்லா அப்படின்றார். அப்புறம்தான் அவர் போறாரு. அதுக்கப்புறமா வந்து வந்ததுக்கு அப்புறமா நான் வர வச்சேன்னு சொல்லல. கண்ணுதல் கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தால் கண்டார்னு சொல்றார். அது போல வந்து உபமன்யு முனிவர் இடத்துல கேட்ட உடனே நான் சொல்றேன்ப்பா, நான் யாரு, நான் பார்க்கடலே வந்து உண்டவனாச்சே, பெருமான் அருள் பெற்றவன் சொல்லல. உடனே ஒரு யோசிக்கிறார், ஒரு சிந்தனை. அதுதான் சொல்றார். அண்ணல் தாள் சிந்தியா உணர்ந்து. அவங்க கேட்ட உடனே அது என்னவா இருக்கும், பெருமானுடைய திருவருளால் உணர்கிறார். அது உணர்தல் சொல்லும் பொழுது அந்த சிந்தித்தல் என்பது பதிஞானத்தால் அப்படின்னு வந்து எழுதுறாங்க. ஏன்னு சொன்னா அப்படி எழுதுறாங்கன்னா, நம்ம முன்னையே பார்த்தோம், 1000 ஞாயிறு போன்ற அந்த பேரொளி வருதுன்னு சொன்னா அது பெருமான் போலவே சுந்தரர். ஏன்னா வந்து அவருடைய அந்த கண்ணாடியில பட்டு ஒளியா வந்ததுனால தான் சுந்தரர்னே பெயர் வந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ அவரை உணர்வதும் வந்து கஷ்டம்தான். அது இறைவனுடைய அருளால் தான் உணர முடியும். அப்போ எந்த நிலையில வைக்கிறாங்க பாருங்க, அடியார்களை வந்து அப்படியே பெருமானுடைய அந்த அளவுக்கு வந்து வைக்கிறாங்க. நாம சொல்றோம் அடிமைதான் சொல்றோம், ஆனா அவருடைய பெருமை, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார் பெருமான். அவங்கள விட ஒரு பெருமை சொல்லவே முடியாது, ஈக்குவலே சொல்ல முடியாது. இஸ் ஈக்குவல் டு ஹீ தான், வேற யாருமே வந்து கிடையாது, அவர் தான் அப்படின்ற அது மாதிரி வந்து சொல்றார். என்ன சொல்றார், அண்ணல்தால் சிந்தியா உணர்ந்துன்னா பதிஞானத்தினாலே பெருமான் வந்து உணர்த்துறார். அது யாருன்னு சொன்னா சுந்தரர் அப்படின்னு. அது ஏன் நான் இது சொன்னேன், இதுல வந்து சுந்தரருடைய வரலாறே சொல்லிடலான்னு சொன்னா, எவ்வளோ பேர் இருக்கு, ஆளாள சுந்தரர், நம்பி ஆரூரன், நாம் துரும் தன்மையான்லாம் சொல்ல போறார். இந்த இடத்துல சொல்லும் பொழுது உணர்ந்து அம்முனி, அம்முனின்றது அந்த ஊமன்ய முனிவர். ஏன்னா அவர்கிட்ட தான் கேட்குறாங்க. தென் திசை வந்த நாவலர் கோன் வர்றது இப்ப கைலாயத்துல வருது அந்த பேரொளி. எங்க இருந்து வருதுன்னு சொன்னா தெற்கு திசையிலிருந்து வருது. சொல்லும் பொழுதே சொல்றார் நாவலர் கோன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ திருநாவலூர்ல வந்து அவதாரம் பண்ணவர், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட தன்மையுடையவர், வன் தொண்டர்னு சொல்லிட்டார். அது அதிலே முடிச்சுது அவருடைய வரலாற்றை. வன் தொண்டர் ஏன்னு சொன்னா, அதுதான் வந்து காப்பியத்தில் வந்து சொல்லுவாங்க, அந்த ஆசிரியர் ரொம்ப நுட்பமாக அதை பயன்படுத்துறார். இப்போ சேக்கிழார்னா வந்து அவருடைய இல்லை, அவர் பெருமானுடைய அருளால் தானே சொல்றார். பெருமான் சுந்தரரை ஆட்கொண்ட பொழுது எல்லா ஒரு அந்த வரலாறு நம்ம பார்க்க போறோம். எப்படி சாமி உன்னை பாடுவேன் அப்படின்னு இருக்கிறப்போ, நீ சாதாரண ஆளாப்பான்னு கேட்குறாரு. உனக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி மற்று நீ வன்மை பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. முதல்ல சொல்றது சாமி அதான் சொல்றாரு, அப்புறம் தான் பாட சொல்றார். வன் தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கு அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். அங்க ஆட்கொண்ட போது வன் தொண்டன்னு சொல்றாரு பெருமான். அது பெருமானுடைய வாக்கா சொல்றது அந்த இடத்துல. அப்படியே அதை எடுக்கிறார் பாருங்க. வந்த நாவலர் கோன், திருநாவலூருடைய அரசன் போல தலைவன் போல இருக்கக்கூடியவன் யாருன்னு சொன்னா புகழ் வன் தொண்டன். வன் தொண்டன்னு சொன்னா ஏதோ வலிய தொண்டு செய்யறவன், அவன் ஏதோ சும்மா இது பண்றவன் நினைச்சுக்காதப்பா, அவன் புகழ்மிக்க வன் தொண்டன்றார். அதனால புகழ் வன் தொண்டன் எந்த யார் அருளால் அணைவான் என. பெருமானுடைய திருவருளால தான் வந்து வரார். அவர் வந்து இப்ப கைலைக்கு வராருன்னு சொன்னான்னு அர்த்தம்னா, பெருமானுடைய அருளால தான் அவர் பிரிஞ்சு போனாரு, அதனாலதான் அவர் பிறந்தாரு. அது வந்து அப்படியே சொல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கணும். எப்படின்னா, இறைவன் அருளால தான் வந்தாருன்னு சொன்னா அப்ப அங்க போனதும் அவனுடைய அருளால தான். அதெல்லாம் வரப்போகுது பாட்டுல, பின்னாடி வர செய்திகள் மொத்தத்தையும் சுருக்கி இந்த 4 வரியில நாவலர் கோன், வன் தொண்டன், எந்த யார் அருளால் அணைவான் அப்படின்ற அந்த ஒரு 3 இதுல அவருடைய வரலாறே சுருக்கி வந்து சொல்லிட்டார் சேக்கிழார் பெருமான். இதெல்லாம் வந்து என்ன மாதிரி நுட்பம். சுவையாகவும் வந்து அப்படியேவும் படிக்கலாம், வரலாறாகவும் படிக்கலாம். எப்படி படித்தாலும் அந்த பெரிய புராணம் வந்து நமக்கு அப்படியே
உள்ள எற்புத்துறை தோறும் ஏற்றினன் உருகுவதுன்றாங்களே, அது மாதிரி பாடியிருக்காரு இந்த பாட்டு. அந்த அம்முனி என்பது உபமன்யு முனிவர் நம்ம சொன்னோம். அந்தி வான்மதி அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, மாலை நேரத்திலே வெளிப்படும் பிறைச்சந்திரன் அப்படின்னு சொல்ற. இருக்கு, எப்பயும் தான் இருக்கு நிலா, அந்த சந்திரன் எப்ப வெளிப்படும் சொன்னா மாலை நேரத்துல தானே வெளிப்படும், அதனால அந்தி வான்மதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு எழுதுறாங்க. அடுத்து 28வது பாட்டு, பக்கம் எண் 5 அந்த குறிப்புல இருக்கு, போன முறை கொடுத்ததுல. கைகள் கூப்பி தொழுது எழுந்து அத்திசை மெய்யில் ஆனந்த வாரி விரவிட செய்ய நீள்சடை மாமுனி செல்வொழி ஐயம் நீங்க வினவுவோர் அந்தனர். இது அடுத்து அவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. அதாவது ஒன்று நம்ம பேசுகிறோமோ அல்லது ஏதோ ஒன்று சொன்னால் நம்ம அதுபடி இல்லாமல் உடனே மாறுபாடாக ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சித்தா டாக்டர் கூட அப்படி தான் இங்கே இப்போ திருமுறை அருட்பணியில் பயிற்சியில் பேசுவார். பேசினப்போ அவர் காஃபி குடிக்காதீங்கன்னு அவர் சொல்லுவார். டீ குடிக்காதீங்க, பாலே உடம்புக்கு கேடுலாம் சொல்லுவார். ஆனால் அவர் கிளாஸ் முடிஞ்ச உடனே எங்களுக்கு கொடுப்பாங்க காஃபி, நாங்கள் குடிப்போம். ஆனால் டாக்டர் குடிக்க மாட்டார். இப்போ டாக்டர் குடிச்சாருன்னா என்ன பிரச்சனையாக போயிட்டுன்னா, சார் 1 மணி நேரம் காஃபி குடிக்காதீங்கன்னு பேசுனீங்க, நீங்களே குடிக்கிறீங்களே சார் அப்படின்னு சொல்லிடுவான். அது மாதிரி உபமன்யு முனிவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், அவர் எல்லாம் உணர்ந்தவர். அவரிடத்துல கைலாயத்தில் சீடராக படிக்கிறாங்க. சம்புவின் அடித்தாமரை போதலால் பெருமானை தவிர யாரும் வணங்காதவர். இவங்களுக்கு கைலாயத்துக்குள்ள ஒரு சோதி வந்ததே ஒரு ஆச்சரியம். முதல்ல ஐயோ இங்கே போய் ஒரு சோதி வராதே, நம்முடைய பெருமான் தான் பேரொழியாக இருக்கிறான், 1000 ஞாயிறு போல ஒரு ஜோதி வருதேன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுவே ஒரு சந்தேகமாக இருக்குன்னு சொன்னால், அது முடியறதுக்குள்ள அடுத்து ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்தா, அந்த ஜோதியை தொழறார். யார் தொழறாருன்னா உபமன்யு முனிவர் தொழறார். இது அவங்களுக்கு ரொம்ப இன்னும் சந்தேகமாக போச்சு. ஐயோ இவர் வணங்க மாட்டாரே யாரையும், சிவனைத்தானே வணங்குவார், இவர் போய் வணங்குறாரு, ஏதோ வன் தொண்டன் சொல்றாரு, அவர் யாருன்னு நமக்கு தெரியல, அவரை வணங்குறாரு, ஏன் வணங்குறாருன்றார். அது எப்படி வணங்குறாருன்னு சேக்கிழார் சொல்றாரு. இப்போ சிவபுராணத்தில் கூட கரம் குவிவார் உள்மகிழும் கோன் அதுவும் சொல்றார். சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் ரெண்டுமே சொல்றார். கரம் குவித்தலும் சொல்றார், சிறங்குவித்தலும் சொல்றார். அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பெரிய புராணத்திலே பல இடங்கள்ல நம்முடைய ஞானசம்பந்தர் மதுரைக்கு போகும் பொழுது குலச்சிறையார் அவரை ரிசீவ் பண்றதுக்காக வராராம். வந்தப்போ நான் குலச்சிறையார் பத்தி கம்மன் கழகத்தில் பேசணும். அப்போ நான் எங்கள் பேராசிரியர்கிட்ட எதிர்ச்சியாக பேசும்பொழுது அவர் ஒரு செய்தி சொன்னார். எப்பயுமே என்னுடைய பேச்சில் ரொம்ப அப்படியே மாணிக்க மாதிரி ஒரு செய்தி இருக்குன்னு சொன்னால் அது அவர் சொன்னதாக தான் இருக்கும். கரெக்டாக அதை தான் எல்லாரும் எடுத்து ஐயோ இந்த செய்தி சொன்னீங்களே ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னார், மன்னிக்கணும் மாணிக்க வாசகர்னே வருது, என்ன தெரியல, அவங்க மங்கையர்க்கரசியார் என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்க ஞானசம்பந்தருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அவரை வரவேற்று வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். அப்போதான் அந்த சென்ற காலத்தின் பழுதிலாத்திரம்லாம் பாட போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்க வந்த உடனே இவர் சாதாரண ஆள் கிடையாது, குலச்சிறையார் பாண்டிய நாட்டினுடைய அமைச்சர். இவர் எப்படி சோழ நாட்டு அமைச்சரோ அது மாதிரி அமைச்சராக இருக்கிறார். இப்போ ஞானசம்பந்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வராருன்னா எவ்வளோ அடியார்கள் சூழ வந்திருப்பார். ஒன்றுமே இப்போ நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஈகோன்னு சொல்கிறோம்ல, ஒன்றும் கிடையாது. அமைச்சர் அது இதெல்லாம் விட்டுட்டார், அப்படியே தலைமையில கை கூப்புறார் அப்படின்னு சொல்கிறார் சேக்கிழார். கூப்பி அப்படியே விழுந்து வணங்குறார் மண்ணில். அப்படியே அது எனக்கு படித்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்தி அப்படின்னா எழுந்துடுறாராம். ஞானசம்பந்தர் எழுந்துக்க சொல்கிறார். அப்போ தான் சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்றெழுந்தருள பெற்ற பேருதனால் எற்றைக்கும் திருவள்ளுடைய சொல்லிட்டார். நீங்கள் வாது செய்யுங்க ஜெயிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டீங்க சார், அது போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் ஐயா வந்துட்டீங்க அதுவே பெரிய மகிழ்ச்சி, சைவம் தழைத்த மாதிரின்றார். என்ன செய்தினா வணங்கிட்டு மறுபடியும் இன்னொரு முறை விழுந்து வணங்குறாராம். ஞானசம்பந்தர் பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொன்ன உடனே, இது மங்கையர்க்கரசியார் வணக்கத்தை செலுத்த சொன்னாங்க, அது சொல்லியிருக்கலாம்ல வாயால், உங்களை கேட்டாங்கங்க நலம் விசாரித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அதே மாதிரி தான் ஞானசம்பந்தர் அந்த முத்துச்சுவிகையை சூழ்ந்து வலம் திருநீற்று ஒளி போட்டு விழுந்து வணங்கினா, மண் தோய விழுந்து வணங்கி தான் அதில் ஏறுறார் அப்படின்லாம் சொல்கிறார். அது மாதிரி உட்காந்துட்டு சும்மா இப்படி விஷ் பண்ணிடல, ஒரு கையால் கைகள் கூப்பி தொழுது அப்புறம் எழுந்து நிற்கிறார். எழுந்து அத்திசை, எந்த திசை, தென் திசையிலிருந்து வருது இல்லையா, அது வந்த உடனே கும்பிட்டுட்டு சொல்றார், மெய்யில் ஆனந்த வாரி விரவிட. அப்படியே அதை பார்த்த உடனே உடம்புல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வருது அவருக்கு. ஏன்னு சொன்னா அவருக்கு தான் தெரியும் அவர் சுந்தரர் எப்பேற்பட்ட பெருமை உடையவர். அந்த ஆனந்த வாரி விரவிட சொல்றார்,
செய்ய நீள் சடை மாமுனி செல்வுழி அப்படியே கும்பிட்டுட்டே அப்படியே போறாராம். போகும்பொழுது ஐயம் நீங்க வினவுவோர் அந்தனர். அந்த அந்தனர் என்பது அவருடைய அந்த சீடர்கள், ஊமன்ய முனிவருடைய சீடர்கள். கேட்குறாங்க, என்ன ஐயமா இருக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் கும்பிட்டீங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க. இப்போ எப்படின்னா, பார்த்த உடனே அவருக்கு வந்து வருது பாருங்க, இதுவாச்சும் அவர் பார்த்து வருது. ஞானசம்பந்தருடைய திருவவதாரத்தில் சேக்கிழார் வந்து ஒன்று சொல்கிறார். அவர் வந்து அவதாரம் செய்கிறாரா, அவதாரம் செய்யும் பொழுது அந்த சீர்காழி பதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு உணர்ச்சி வருது, ஒரு மகிழ்ச்சி வருது. அது அவங்களுக்கு தெரியாது ஞானசம்பந்தர் அவதாரம் பண்ணியிருக்காருலாம். ஆனால் ஒரு உடம்புல ஏதோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி வருது அப்படின்னு சேக்கிழார் சொல்லுவார். அது மாதிரி இவர் பார்த்துட்டு பெரிய ஒரு மகிழ்ச்சியோட, மெய்யில்னா உடம்புல அந்த ஆனந்த வாரி, ஒரு ஆனந்த வெள்ளத்திடைலாம் பாடுற மாதிரி ஆனந்த வாரி விரவிட, விரவிடனா உடம்பு முழுக்க அப்படியே வந்து போகுது. விரவிட செய்ய நீள் செடை மாமுனி, அதான் வந்து நம்ம ஊமன்ய முனிவர் செல்வழி ஐயம் நீங்க, அந்த சந்தேகம் நீங்குமாறு கேட்குறாங்க. ஏன்னா சந்தேகம்னு சொன்னால் அதான் சொல்கிறாங்க. முதல்ல வந்து சந்தேகம் வர்றதே நம்ம வந்து ஏதோ ஒரு படிக்கிறோம் அப்படின்னா சந்தேகம் வரும். சந்தேகம் வந்து அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது, கேட்டுடணும். அதுதான் வந்து கரெக்டு. ஏன்னா சந்தேகம் வர்றது தப்பு கிடையாது. அதை தெளியாமல் நம்மளே வச்சுருந்தோம்னா அதான் வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஐயம் நீங்க, அந்த நீங்குமாறு வினவுவோர் அந்தனர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு சொல்கிறார் அடுத்து. சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இது என்னென்ன. அவங்களுக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, அதிர்ச்சியில் வந்து கேட்குறாங்க, அடடா உபமன்யு முனிவரா, இது நம்முடைய குருநாதரா, இவர் அந்த மாதிரி வணங்க மாட்டாரே, எம்பிரான் இறைஞ்சா இது என்னென்ன, தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பியாரூரன் நாம் தொழும் தன்மையான். என்ன மாதிரி அவர் சொல்கிறாரு கேட்குறாங்க அவர்கிட்ட. நீங்கள் வந்து எப்படிங்க, அவர் திருமாலுக்கே வந்து திருவடி தீட்சை செய்தவங்க, சிவனை தவிர யாரையும் கும்பிடாதவங்க, நீங்கள் போய் அப்படி வணங்குறீங்களேன்னு சொன்னால் அவர் அதுக்கு சொல்கிறாரு, அவருக்குள்ளேயே வந்து நம்ம பெருமானே இருக்கிறாருப்பா, நான் கும்பிட்ற பெருமானே அவருக்குள்ளே இருக்கிறாரு. தம்பிரானை, என்னுடைய அந்த சிவபெருமானை தன் உள்ளம் தழியவன் அப்படின்ற பாருங்க, அவருடைய உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடியவன். அவர் யாருன்னு சொன்னா நம்பி ஆரூரன், அவருடைய அந்த இயற்பெயர் சொல்றார். நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான், அந்த தகுதி அவருக்கு இருக்குது, நாம கண்டிப்பா வணங்கணும் அப்படின்றார். அப்போ குருநாதரே வணங்குறாருன்னு சொன்னா நீங்களும் வணங்குங்க அப்படின்னு அவங்கள வணங்கியிருப்பாங்க. அவங்க கேட்டதுக்கு சொல்லிட்டார், பதில் சொல்லிட்டார். சம்பு அப்படின்னு சொன்னா சுகத்தை உண்டு பண்ணுபவன் சிவன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உரையாசிரியர்கள். இன்னொன்று வந்து பெருமானுடைய அந்த நிலைகளில் வந்து வரும்பொழுது திருமாலாவோ பிரம்மனாவோ அப்படியே பெருமானே நேரடியாக வந்து செய்கிறான்னு சொன்னால் அது வந்து சம்புபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருமான் ஏன் சுகத்தை செய்பவன், அதனால சம்புன்றது சிவனுக்கே உரியதுன்னு சொன்னால், இப்போ எப்படி நம்ம சிவன் என்ற சொல்கிறோமோ அதே மாதிரி தான். சுகம்னு சொன்னால் எது நிலையான சுகம், அந்த சுகத்தை பெருமானை தவிர வேற யாரையாலையும் செய்ய முடியாது. அதனால தான் அவன் சம்பு. ஏன்னா மற்ற தெய்வங்கள்லாம் சுகத்தை உண்டு பண்ணும். இப்போ வந்து ஏதோ ஒரு 1,00,000 ரூபாய் வந்து ஒரு தெய்வம் தருது, ஒரு பொன் தருது, பொருள் தருதுன்னா அது சுகம்தான். அது அந்த சுகம் எவ்வளோ நேரம், அது இருக்கிற வரைக்கும் தானே. அப்போ நிலையான சுகத்தை உண்டு போகணும் யாருன்னா அவன் தான் சம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனே வந்தாதான் அது சம்புபட்சம். வேற ஏதோ ஒரு உயிர்கள்லாம் வந்து அது செய்ததுன்னா அது அனுபட்சம் அப்படின்னு அது பெருமானுக்கே உரிய பெயராக சொல்லுவாங்க. அதுதான் சொல்றார், சம்பு என்பது சுகத்தை உண்டு போகணும்னு பொருள். அடுத்து வந்து அது பாட்டு நான் முழுசாக எழுதியிருக்கேன். துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நால்வர் நான்மணி மாலையில் சிவபிரகாசர் சொல்கிறார். அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா இது கரெக்டாக வந்து பொருந்தது பாருங்க. வேற யாரையும் சொல்லலை, துறந்த முனிவர்கள்லாம் பல பேர் இருப்பாங்க. யார் அதில் ரொம்ப முக்கியமான உபமன்யு முனிவரே வந்து தொழுதாரேப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவருடைய பெருமையை சொல்கிறார். அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியார் தோழமை கொண்டு உழழ்ந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்து துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவமாய் திகழும் நுதல் கண் பெருமானே. அருமையான பாட்டு இந்த பாட்டு. இப்போ நட்புனா, நட்பு பற்றி வள்ளுவர் ரொம்ப சொல்கிறார். நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு எல்லாம் சொல்கிறார். அப்போ நட்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, எப்படி நட்பு வச்சுக்கலாம், வச்சுக்கக்கூடிய கூடுற நட்புன்னு வச்சுக்கங்களேன். எப்படி வச்சுக்கலான்னா 2 வகையாக வந்து இருக்கணுமா. ஒன்று வந்து உலகியல்னு சொன்னால் வந்து செல்வம் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அறிவு ரொம்ப முக்கியம். ரெண்டுத்தில் ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் வந்து பிரச்சனை அது. அப்போது சிவபெருமான் வேடிக்கையாக தான் சொல்கிறார். என்ன பண்ணாரா, அறிந்து, என்ன அறிந்துன்னா செல்வத்துக்கு ஒருத்தர் வேணும், கல்விக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணார், செல்வம் உடையானாம் அழகைப்பதியார் தோழமை கொண்டு, அழகைப்பதின்னு சொன்னால் குபேரன், அந்த குபேரனை தோழமையாக வச்சுக்கிட்டாராம், சிவபெருமானுடைய தோழமையாக வச்சுக்கிட்டார். வச்சுட்டு
உழழ்ந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்து அப்படின்னாரு பாருங்க. செல்வம்னு சொன்ன உடனே குபேரனுடைய நினைவு வந்துடுச்சு பெருமானுக்கு. அப்போ கல்வின்னு சொன்ன உடனே யாருன்னா இருந்தால் உடனே கூப்பிட்டுருப்பார். யாரும் இல்லைன்றார், கொஞ்சம் வெயிட் பண்ணுறாராம் சுவாமி. ஏன்னா இருந்துன்னா கொஞ்சம் காத்திருந்து அப்படின்னு வந்து அர்த்தம் தமிழில். வெயிட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு யாரை வைக்கலாம், யாரை வந்து நட்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாராம். யோசித்து ரொம்ப பெருமையுடையவனா யார் இருக்கிறார் சொன்னால் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி இருக்கிறாரே அப்படின்னு, துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா எப்படி சொல்கிறாரு பாருங்க. அவர் வந்து யாருன்னு கேட்டால் துறந்த எல்லாத்தையும் உலகையெல்லாம் தொடர்ந்து மெய்ப்பொருளை தேடக்கூடிய முனிவர்கள் தொழுகிறார்களா. யாரை தொழுறாங்கன்னு சொன்னால் அவர் பறவை துணைவா. இவர் சாதாரண ஆள் கிடையாது, இவர் வந்து யோகியாக இருக்கணும் இல்லையா. இப்போது மடம்னு சொன்னால் இப்போ சன்னிதானம் இருக்கிறாரு சொன்னால் சன்னிதானமும் அந்த தவநிலையில் இருக்கிறவர், துறவில் இருக்கிறவர், அவங்கள தம்பிரான் சாமி வழிபடுறாங்கன்னு சொல்லலாம். தம்பிரான்கள் எல்லாம் துறவு போண்டு சன்னிதானம் வந்து திருமண குளத்தில் இருந்தால் அது எப்படி இருக்கும், அது பொருத்தம் இல்லாமல் இருக்கும் இல்லையா. அது மாதிரி கிண்டல் பண்ணுறார். இவர் யாருன்னு சொன்னால் பறவை துணைவர் தான். ஆனால் யார் இவரை வணங்குறாங்கன்னு சொன்னால் துறந்த முனிவர்கள்லாம் வழிபடுகிறாங்க. எப்படி நம்ம இந்த காஞ்சி புராணத்தில் வந்து வரும், இவர் என்னப்பா இவர் யோகியாக இருக்கிறாருன்னு நினச்சி வந்து எல்லாம் கும்பிட்டா, இவர் தழுவு குழைந்த படலம் வரும்பொழுது உமையம்மையினுடைய அந்த வளைச்சுவடும் முளைச்சுவடும் வந்து தாங்குறாரே, இவர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனச்சிறைகளை வந்து அடைத்தார்கள் அப்படின்னு நம்ம காஞ்சி புராணத்தில் வர மாதிரி. அப்போ என்ன இதில் வந்து சொல்ல வராரு நம்ம சிவபிரகாசர்னு சொன்னால், நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு அவர் 2 திருமணம் செய்தார், அவர் உலகியலில் இருந்தார் அப்படின்லாம் வந்து நம்ம இழுக்கு சொல்லக்கூடாது. நால்வருக்குமே அப்படி தான். ஒருத்தருக்கும் வந்து ஒரு குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய நிலையிலேருந்து நம்ம யோசிக்கும் பொழுது ஏன் போகிறாருன்றதுக்கு தான் மறுபடியும் சேக்கிழார் சொல்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க 27வது பாட்டிலேயே, எந்த யார் அருளால் அணைவான் அப்படின்னா எல்லாமே பெருமானுடைய திருவருளால் தான். அவர் வரலன்னு சொன்னால் திருத்தொண்ட தொகை கிடையாது. எந்த பதிகமும் வந்து அப்போ திருத்தொண்ட தொகை இல்லைன்னா நமக்கு வரலாறே இருக்காது. இப்போ வைணவத்தில் இப்போ அப்படி தானே, ஆழ்வாருடைய வரலாறுன்னு சொன்னால் ஏதோ நம்ம கொடுக்க வேண்டியது தான். ஆசிரியர் குறிப்பு மாதிரி அவங்க இப்போ எங்களுக்கு கூட பக்தி இலக்கியம் வந்து தேர்வு அதுக்கு வந்து சொன்னாங்க, இது மாதிரி இவங்க இதெல்லாம் பாடினாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியது தான். இவங்கள மாதிரி வந்து இந்த கோயிலில் போனார், இந்த நேரத்தில் போனார், இந்த இதில் பாடினார், இப்படி இருந்ததுன்னு சொல்லும்பொழுது நம்ம அப்படியே அவங்க கூட போகிற மாதிரி இருக்கிறது வந்து அவங்களுக்கு கிடையாது. அது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது நம்முடைய தவம், சைவத்தினுடைய தவம். அப்படி இருக்கிறப்போ சுந்தரர் வந்து 2 திருமணம் பண்ணார், அவர் வந்து இருந்தார், அவர் எப்படி யோக நெறிக்கு சொல்கிறோம் அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. அதுக்கு தான் வேணும்ட்டே சொல்கிறார். எவ்வளோ பெருமையை சொல்லாமல் துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான், உன்னை தோழமை கொண்டான். இப்போது நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்த சின்ன கோடு பெரிய கோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எது சின்ன கோடு எது பெரிய கோடுன்னா அதை விட ஒரு பெரிய கோடு போட்டால் அது சின்ன கோடு ஆகிடும். அது மாதிரி யாரோ வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவனை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டே ரொம்ப வந்து படித்த மாதிரி இருக்கும். எப்படின்னு சொன்னால், ஃபெயிலாகிறவனுக்கு 35 மார்க் எடுக்கிற பையன் அறிவாளி, 35 மார்க் எடுக்கிற பையனுக்கு 75 மார்க் எடுக்கிறவன் அறிவாளி, அவனுக்கு 100 மார்க் எடுக்கிறவன் அறிவாளி இல்லையா. அது மாதிரி சொல்கிறார். இவரை வந்து அறிவுக்கு வந்து தோழமையாக பூண்டார்னு சொன்னால் அவர் ரொம்ப ஒன்றும் அறிவில் குறைவாவோ, இவர் கொஞ்சம் தான் அறிவோ இல்லை. அவர் யார், நட்பாக கொண்டவர் யாருன்னு சொல்கிறார் பாருங்க அடுத்த வரியில், சிறந்த அறிவு வடிவமாய் திகழும் நுதல்கண் பெருமானே. அவர் சாதாரண ஆள் இல்லைப்பா, நெற்றிக்கனுடைய சிவபெருமான், அவரே அறிவு வடிவமாக திகழறார். அவரே அறிவுக்கு ஒரு நட்பு தேடுறாருன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ அவர் அறிவாக இருப்பார் சுந்தரர்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ செய்தியை சொல்லி சுந்தரருடைய பெருமையை சொல்கிறார். அதனால தான் வந்து உன்னை லேசாக சொல்ல முடியாதுப்பா, பெருமானுக்கே வந்து தோழமையாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவருடைய மார்க்கமும் சகமார்க்கம், அது தோழமை மார்க்கம், அதுன்றது நமக்கு வந்து தெரியும். அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, உபமன்ய முனிவர் தொழும்பொழுது சொல்கிறார், நீ சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பியாரூரன் நாம் தொழும் தன்மையான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறார். கொடுத்த உடனே அவங்களுக்கு எப்படி இருக்கும், இவ்வளோ நாள் நம்ம என்னென்னமோ கேட்டிருப்போம், நம்ம குருநாதர் சொல்லும் பொழுது இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அவரே குமர்றாருன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. என்று கூற 30வது பாட்டு என்ன கூற, இந்த மாதிரி இவரை பற்றி சொல்ல, யார் சொல்லனா உபமன்ய முனிவர் சொல்ல, இறைஞ்சி இயம்புவார். அவங்களுக்கு உடனே ஒரு அப்படியே என்ன சொல்கிறது, பயந்து வணங்கி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, வென்ற பேரொழியார். என்ன சொன்னாங்க, முதல்ல வந்து அவர் ஏங்க அது அதிசயம் அப்படின்னாங்க, 1000 ஞாயிறு போல வருது அதிசயம்னாங்க. அடடா அவரை யாருங்க நீங்கள் வணங்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவரை பற்றி சொன்ன உடனே வந்து எப்படி சொல்கிறாங்க, பேரொழின்னு கூட சொல்ல, பேரொழியார் அந்த 6 விகுதி சொல்கிறாங்க. சொல்லி செய் விழுத்தவம் நன்று கேட்க விரும்பு நசையினோம் இன்று எமக்கு உரை செய்த அருள் என்றலும். அவங்க கேட்டுட்டு ரொம்ப விருப்பம் வந்துருச்சு. நசைனா வந்து விருப்பம் தான், கேட்க விரும்பு நசையினோம்,
விருப்பம், ரொம்ப விருப்பத்தோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விழுத்தவம்னு சொல்றாரு பாருங்க. அவருடைய தவம், அவருடைய அந்த தவத்தை நாங்கள் வந்து கேட்கணும்னு நினைக்கிறோம் சொல்லிட்டு இன்றியமக்கு உரை செய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து குருநாதர்கிட்ட போய் கேட்குறாங்க, சுந்தரரை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால், நம்பியாரூரர் இவர் சொல்கிறார், அந்த நம்பியாரூரை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால், சரிப்பா சொல்கிறேன், இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்கேன் அதை படிங்க, அதை அடுத்த செமஸ்டருக்கு சொல்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. அவர் இப்பயே சொல்லுங்க, இன்றியமக்கு சொல்லுங்க, அந்த ஒளி பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்போ சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. சொன்ன உடனே 31வது பாட்டில், உள்ள வண்ணம் முனிவன் உரை செய்வான், வெள்ள நீர் சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் எடுத்தனை வானுலன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார்? உள்ள வண்ணம், அவருடைய வரலாற்றை உள்ள வண்ணம் சொல்றார். யார் சொல்றாருன்னா அந்த முனிவர் வந்து உபமன்ய முனிவர். மெய்ப்பொருளாகிய வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலை, வெள்ள நீர் சடை என்பது தெரியும், அவருடைய பெருமானுடைய அடையாளமா சொல்றார். கங்கை, அந்த கங்கையை சொல்லும் பொழுதே வந்து ஏன் அதை சொல்றாங்கன்னு சொன்னா, அது செருக்கெடுத்து வந்தது கங்கை, ரொம்ப வந்து என்ன யாராலையும், அதுதான் சொல்லுவாங்க தேவலோகத்தில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது நம்ம எப்படி வந்து இப்போ இன்னைக்கு வெப்பமாக இருக்கோ, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அந்த தேவலோகம் எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கு. ஏன் குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னால், அங்கே வந்து அந்த கற்பக மரச்சோலை இருக்கும் சொல்லுவாங்க, முதல் விஷயம். இன்னொன்று, ஆகாய கங்கையாக எப்பயுமே இருக்கா அந்த தேவலோகத்தில், அதனால் வந்து அது எப்பயுமே வறண்டே போகாது, எப்பயும் இருக்கிறதுனால அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குன்னு அந்த குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கான விதியெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய கங்கை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருக்கோடு வந்ததுனால தான் பெருமான் அடக்கினான். அதுவும் எப்படி சொல்கிறாங்க, சடைனா அப்படியே மொத்த சடை முழுக்க கங்கையை வைத்து கொண்டு இல்லை, ஒரு மயிரிழையில வந்து அடக்கிட்டான் பெருமான்னு சொன்னால் அதுவே அவனுக்கு வந்து சும்மா அந்த பேராற்றலுக்கு வந்து சொல்கிறாங்களே தவிர வேற எதுவும் வந்து அதில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து இல்லை. வெள்ள நீர் சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் எடுத்தனை வானுலன். சுந்தரரை பற்றி சொல்கிறார். என்ன சொல்லுவார்? அவர் பெருமானுக்கு சாத்தக்கூடிய மதுமலர் மாலை, தேன் பொருந்தி அந்த மலர் மாலைகளையும் அள்ளும் நீரும், அள்ளும் நீர்னா அந்த திருநீர், வெண்திருநீர், அதை எடுத்தனைவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வள்ளல்னு சொன்னது தன்னுடைய வள்ளல் தன்மையினால் தியாகராசன் என பெயர் அப்படின்னு நான் வந்து எழுதியிருக்கேன். திருவாரூரில் தான் தியாகராசர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறோம். ஏன் தியாகராசர் அப்படின்னு சொல்கிறோன்னா, தனக்கென ஒன்றுமே வைத்துக்காம எல்லாமே அவர் கொடுத்துட்றார், அவருக்கு அடிக்க 1000 புண்ணியும் தியாகேசர்னு சொல்லுவாங்க. அவர் அதான், அவர் ராஜா வேறு, அவர் என்ன கேட்டாலும் சாதாரண ஒரு ராஜாவே வந்து புகழ்ந்து பாடினா கொடுத்துட்றான்னு சொன்னால் தியாகராசர் ஆச்சு, அவர் கொடுக்க மாட்டாரா? அந்த வள்ளல் தன்மையாலே தியாகராசர்னு பெயர் வந்தது அப்படின்னு எழுதுகிறாங்க. மதுமலர் மாலை என்பது தேன் பொருந்திய மலர் மாலை, நீர் என்பது திருநீர், இதனால் கைலையில் சுந்தரரது திருத்தொண்டு விளக்கப்பட்டது. இப்போது திருநாவுக்கரசு பெருமானுக்கு வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச் சீர்பரவல் சொல்கிறார். ஆனால் என்ன அப்படின்றது சரியாக வந்து இவருக்கு இப்போ சுந்தரருக்கு சொன்ன மாதிரி வந்து சொல்லலை. ஞானசம்பந்தருக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து என்ன சொல்கிறார், பண்டு திருவடி மறவா பான்மையோர், அதை மட்டும் சொல்லிட்டாரே தவிர வேறு எதுவும் வந்து சொல்ல முடியல. ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது, பெருமானுக்கு அந்த பூக்கொய்தலும் திருநீற்று மடலை வந்து ஏந்தி கொண்டிருப்பது தான் இவருடைய திருத்தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 31வது பாட்டில் வந்து சொல்லிட்டார். அப்படிப்பட்ட அந்த திருத்தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய பெயரை சொல்றார். இப்போ அந்த சோதி வரும்பொழுது நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான்னு சொல்லிட்டார். அப்போ வந்து அவருடைய இங்கே வந்து பெயர் வைத்த உடனே நம்பி ஆரூரன் வைத்தாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ கைலாயத்திலே தொண்டு செய்தார் சுந்தரர், முன்னிருந்தார், அந்த நிலைமையை சொல்கிறப்போ அப்போ இவருடைய பெயர் என்ன அது சொல்கிறார் பாருங்க. முன்ன நம்பியாரூர்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு இப்போ ஐயா கொடுத்துருப்பாங்க அந்த நோட்ஸு 3:8 அதை போட்டு 32வது பாட்டு தொடங்குது. அன்னவன் பெயர் ஆளாள சுந்தரன், இங்கே சொல்கிறப்போ ஆளாள சுந்தரர் சொல்கிறார். சொல்லிட்டு முன்னம் ஆங்கு ஒரு நாள் முதல்வன் தனக்கு இன்ன ஆமெனும் நான்மலர் கொய்திட துண்ணினான் நந்தவனச் சூழலில் சொல்லும் பொழுது அங்கே கைலாயத்தில் இருந்து கொண்டு அந்த மலர் கொய்யக்கூடிய பணியையும் அதில் முதலே சொல்லிட்டார். மது தேன் பொருந்திய மலர் சொல்லிட்டார். அப்புறம் திருநீர் ஏந்தி கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய பெயர் ஆளாள சுந்தரன். அவர் முன்னம் ஆங்கொரு நாள் முதல்வன் தனக்கு, முதல்வன் சொல்கிறார் பாருங்க சிவபெருமானை, அவன் ஆதிமூர்த்தியார் கிரான், அது வரப்போகுது அடுத்த பாட்டில் வரும்.
முதல்வன் சொன்னால் அவன் தான் வந்து முதல்வனாக இருக்கிறான், அதுக்கடுத்து தான் எல்லாம் சொல்கிறது. இன்ன ஆமெனும் நாள் மலர், அதாவது மலர் பறிக்கும் பொழுது கூட அதான் சொல்கிறாங்க பூஜைக்கு. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம பாட்டுன்னு போய் விறுவிறுன்னு நேரமாச்சேன்னு சொல்லிட்டு எல்லாவிடையே வந்து பறிச்சுட்டு வரக்கூடாது. மலர்னு சொன்னால் நல்லா மலர்ந்து நேற்று மலர்ந்த பூ இருக்கும், அது நல்லா செடியில் பறிக்கும் போது தெரியும். நேற்று மலர்ந்த பூ இருக்கும், இன்னைக்கு காலையில் புதுசாக மொட்டாக இருந்து மலர்ந்த பூ இருக்கும், அது இல்லாமல் பூச்செடிச்ச மலராக வந்து இருக்கும். அதையெல்லாம் வந்து ஆய் மலர். நம்ம இது திருவொத்தூரில் தானே வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு. சும்மா சாதாரணமாக வந்து எடுத்துகிட்டு போயிடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடும் பொழுது, பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி, பூத்தேந்து ஆயன கொண்டு நின் பொன்னடி, ஏத்தாதாரில்லை எண்ணுங்கால் ஓத்தூர் மேய ஒலிமழுவாழங்கை கூத்தீர் உம்ம குணங்களே. முதல்ல அந்த பெருமையை சொல்றாரு பாருங்க. அவருக்கே அங்க ஏதோ சூழ்நிலை ஆண் பனை பெண் பனை ஆக்கணும், அதெல்லாம் அவர் யோசிக்கல. அடியார்கள் அப்படி இருக்கிற அவ்வளவு அன்பு பெருமான் இடத்துல பூ தேர்ந்து நல்ல மலர்களா தேர்ந்து எடுக்கிறாங்க. அதுதான் இங்க சொல்றார். இன்ன ஆமெனும் நாள் மலர் அப்படின்றார். இந்த பூ தான் பெருமானுக்கு உகந்ததா இருக்கும்னு அதை பறிச்சு, அது எந்த பூ உகந்ததா இருக்கும்னு கேட்பான் உடனே. ஏன்னா நம்ம ஒன்று சொல்லும் பொழுதே அடுத்து ஒரு கேள்வி வரும், அதுக்கு பதிலாக சொல்றார். எந்த இன்ன மலர்னா என்ன மலர், எந்த பூன்னா நான் மலர். நான் மலர் சொன்னா அன்று அலர்ந்த மலர். அப்போ நம்ம பூஜை செய்யறது வந்து எப்போ, மதியம் 12 மணிக்கு சொல்லலை, பெரும்புலர் காலை மூழ்கின்னு சொல்லிட்டாங்க. அப்போ காலையில மலர்ந்த பூன்னு சொன்னா பெரும்புலர் காலையிலே போயிட்டோம்னு சொன்னா வண்டுகள் கூட எச்சில் வந்து இடாத அந்த நல்ல பூவா இருக்கும். அதனால நான் மலர் கொய்திட துண்ணினான். துணினான் அப்படின்னு சொன்னா அப்படி எண்ணி துணிந்து, அப்படி எண்ணி நந்தவன சூழலில் அப்படி போய் அந்த நந்தவனத்துக்கு போறார். நந்தவனம்னா நமக்கு தெரியும், பூக்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சோலை, குறிப்பா கோயில்கள் இருக்கக்கூடியதுக்கு அந்த நந்தவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லும் பொழுது ஆளாள சுந்தரர் அப்படின்னு சொல்லியிருக்க, அதுதான் எழுதியிருக்கோம். பார்க்கடலினை தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி கடைந்த போது வந்த நஞ்சினை சுந்தரர் நெல்லிக்கனி அளவு திரட்டி தம் கையால் கொண்டு வந்து சிவபெருமான் தனக்கு தந்தமையால் வந்த பெயர் ஆளாள சுந்தரர் என்பது. ஏன்னா சுந்தரர் சொல்லியிருக்கலாம், சுந்தரர் சொன்னதுக்கு நம்ம அந்த பாட்டு ஒன்று பார்த்தோம், அவருடைய அந்த அழகுனால சுந்தரம்னா அழகுன்னு சொல்றாரு. ஆளாள சுந்தரர் ஏன் பெயர் வந்தது அப்படின்னு சொல்றப்போ, அமுதம் வேண்டி அந்த பார்க்கடலை கடந்த செய்தி நமக்கு வந்து தெரியும். அவங்க என்னமோ அமுதம் வேண்டி தான் கடைகிறாங்க, அது விஷம் வந்துருச்சு. வந்த உடனே இவர் எடுத்துட்டு வந்தது சிறப்பு கிடையாது, மற்றவங்களாம் எப்படி பயந்தாங்க, அப்போதான் வந்து இவருடைய சிறப்பு வந்து தெரியும். என்னன்னு சொன்னால் அதை சொல்லுவாங்க, திருமால் இடத்துல தான் போய் கேட்குறாங்க. அவர் ஆமை வடிவெடுத்து வந்து அது ஒரு அவதாரமாக அவர் தாங்குறார் அந்த மேருமலையை. ஏன்னு சொன்னால் அது அப்படியே இறங்கி கொண்டே இருந்தால் அவங்களால கடைய முடியாது. மற்றும் போல அவங்க வந்து அந்த வாசுகி பாம்பினை நானாக வைத்து மேருமலையை வைத்து கடைய போகிறாங்க. அதுவும் தேவர்களாலே முடியாமல் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் வந்து கடையிறாங்க. அப்புறம் அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்காம போகிறாங்க, அது வேற விஷயம். கடையும் பொழுது அந்த மலை இறங்குது, அந்த புராணத்தில் வந்து அமுதம் வர இதில் வரும், அப்படியே அந்த வெயிட்டுக்கு இறங்கிட்டே வருதான். அப்போ எப்படி வந்து கடையணும்னா நிற்கணும் இல்லையா ஸ்டாண்டர்டா. பானையில் வந்து தயிர் வச்சு இது பண்ணால் வந்து வரும், அப்படியே கீழே போயிட்டே இருந்ததுன்னா அது எப்படி வந்து வரும். அப்போ அந்த ஆமை வடிவம் எடுத்து அவர் வந்து இருக்கிறாராம், திருமால் தாங்குறார். என்ன ஆகுது, அந்த விஷம் வந்த உடனே, ஆழகால விஷம் வந்த உடனே அவரே வந்து அந்த விஷத்தினுடைய தன்மை தாங்க முடியாமல் உடம்பெல்லாம் கருகி போகுது அப்படின்னு வந்து புராணத்தில் வருது. நம்மளுடைய காஞ்சி புராணத்தில் அந்த செய்திகள்லாம் வந்து விரிவாக வருது. வரும்போது அவரே வந்து நம்ம என்ன அதுக்கு தான் வந்து சொல்கிறோம், இவரை முதல்வன் சொல்கிறார். அடிக்கடி வந்து அந்த சிவப்பரத்துவத்தை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது நம்ம பேராசிரியர் தான் வந்து சொல்லுவார், அவர் காக்கும் தெய்வம் தானே, அவருடைய மகன் தானே பிரம்மா. அப்போ வந்து அந்த தலையை கிள்ளும் பொழுது ஏன் வந்து காக்கலன்னு சொன்னால் வீரபத்திரர் இடத்துலையா போய் இவர் வந்து காக்க முடியும்? அவரையே காப்பாற்றிக்க முடியல, அந்த விஷத்தினுடைய ஒரு தன்மையை அவர் காப்பாற்றிக்க முடியல, உடம்பெல்லாம் கருகி போய் அவர் போயிட்டாரு. அப்புறம் எப்படி சார் கருகி போயே தான் இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால், அது ஏன் வந்து காஞ்சி புராணத்தில் வருதுன்னா, பெருமானத்தில் வேண்டார், ஐயோ இந்த மாதிரி உடம்பு இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்கிறப்போ கச்சி ஏகம்பத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாத்துண்ட பெருமாளாக அவருடைய சன்னதி எதிர்க்க வந்து நின்று பெருமானுடைய அந்த ஒளி பற்றி, அந்த பெருமானுடைய பிறைச்சிந்தனுடைய ஒளியும் இறைவனுடைய அருளால் தான் அந்த அவருக்கு சாதாரணமான அந்த உடம்பு வந்தது, அந்த கருமை நிறம்லாம் மாறிச்சு அப்படின்றது புராணம். எதுக்கு சொல்ல வரேன், தேவர்களுடைய தலைவன் இந்திரன், அவருடைய மேலே பிரம்மா, அதுக்கும் மேலே திருமால். திருமாலாலேயே தாங்க முடியலன்னு சொன்னால் மற்ற தேவர்கள்லாம் போயிட்டு இருப்பாங்க, எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆளாள விஷயத்தை வந்து
அவங்க அப்போ தான் வந்து பெருமானத்தில் விழுறாங்க. பெருமானே இந்த மாதிரி ஆழகால விஷயம் வந்துருச்சு அப்படின்ன உடனே அவர் ரொம்ப வந்து என்ன பண்ணணும், ஐயோ ஆழகால விஷயம் வந்துருச்சா உடனே நான் வரேன்னு சொல்லாமல் ரொம்ப அப்படியே அமைதியாக ரிலாக்ஸாக சுந்தரர் பார்த்து போப்பா அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கே எவ்வளோ வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஏங்க நாங்களாம் இப்படி பயந்து வந்திருக்கோம், அவர் எடுத்துகிட்டு வந்துடுவாரா அப்படின்னா அவர் மொத்தத்தையும் ஒரு நெல்லிக்களி அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படி அந்த 1000 ஞாயிறுன்றது ஒப்புமையாக சொன்னாங்களோ அதுபோல் பெருமானை போலவே இருக்கிறார் ஏறத்தாழ. அந்த ஆற்றல் அவருக்கு இருக்குது. ஆழகால விஷயத்தையே எடுத்து வந்து பெருமான் இடத்துல கொடுத்தார். அப்புறம் அவர் அதை சாப்பிட்டார், அது தொண்டையிலேயே நின்றுது அப்படின்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அதனால் அவர் நீலகண்டன். ரொம்ப மிக முக்கியமான அடையாளமாக கரைமிடற்று அண்ணல் அப்படின்னு நம்ம அவரை சொல்கிறோம் அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் வந்து பார்க்குறோம். நீலமணிமடற்று ஒருவன் அதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து அந்த ஆழகால விஷயத்தையே எடுத்து வந்ததுனால, ஆழகாலம்னா ரொம்ப கொடிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். அந்த விஷயத்தையே எடுத்து வந்து கொடுத்ததுனால அவன் ஆளாள சுந்தரன் என்று அவனுக்கு அந்த பெயர். இதெல்லாம் எங்கே எப்போ நடக்கிற செய்தின்னு சொன்னால் அவர் கைலாயத்தில் இருந்தபோது நடந்த செய்தி. அப்படிப்பட்ட ஆளாள சுந்தரர் அந்த மலர்வரிக்க நந்தவனத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த நந்தவன சூழலில், நந்தவனத்தினுடைய அந்த சூழலில் சொல்லிட்டு, அங்கு முன்னரே ஆளுடை நாயகி கொங்குசேர் குழற்கா மலர் கொய்திட திங்கள் வான்முக சேடியர் எய்தினார் பொங்குகின்ற கவினுடை பூவைமார் அப்படின்னு சொல்லி சொல்றார். நமக்கு அவருடைய வரலாறு வந்து தெரியும். கமலினி அனந்திதை என்று அவங்க 2 பேரும் எப்படி பெருமானுக்கு தொண்டு செய்வதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிறாரோ, இப்போ சொல்லணும்னா ஆளாள சுந்தரர் இருக்கிறாரோ, அது மாதிரி உமையம்மைக்கு தொண்டு செய்வதற்கு வந்து 2 பேர் இருந்திருக்க, பல பேர் இருந்திருப்பாங்க. இப்போ பெருமானுக்கு மட்டும் இவர் மட்டும் இல்லை, அணுக்க தொண்டராக இருந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது மாதிரி உமையம்மைக்கு இருந்த சேடியர்னா அந்த தொண்டு செய்வதற்காக இருந்தவங்க யாருன்னு சொன்னால் 2 பேர், கமலினி அனந்திதை அப்படின்னு சொல்ற அவங்க 2 பேர். அதுதான் சொல்றார். அங்கு முன்னரே, அங்குன்னு சொன்னா எங்கன்னு சொன்னா அந்த நந்தவனத்தில். ஏன்னா இவர் நந்தவனத்துக்கு தான் போறார். நல்லா அது எப்படி ஒரு திரைக்கதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படியே நமக்கு அந்த கொண்டு போகிறாரு பாருங்க. நம்ம கற்பனைகளை வந்து கொண்டு போகலாம். இப்போ நம்மளும் கைலாயத்துக்கு கூடயே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கற்பனை வந்து ரொம்ப, கற்பனைனா இது கற்பனை கிடையாது, நாம கற்பனை பண்ணிக்கலாம். அங்கு முன்னரே ஆளுடை நாயகி கொங்கு சேர் குழற்கா மலர் கொய்திட, இவர் எப்படி வந்து பெருமானுக்கு நல்ல ஒரு மலர்களை பறிக்கணும்னு வராரோ அது மாதிரி ஆளுடை நாயகின்னு சொல்றாரு பாருங்க. உமையம்மையை ஆளுடைய நாயகி, பெருமானுடைய திருவருள் தான் எல்லா உயிர்களையும் வந்து ஆட்கொள்ளுது, தாங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது சொல்லுவாங்க இல்லையா, பாட்டில் சொல்றப்போ பெருமான் வந்து கரைந்து கைதொழுவாரையும் காதலன் சொல்லிட்டு வரைந்து வைதெழுவாரையும் வாடலன். யாரா இருந்தாலும் பெருமான் தான் வந்து ஆட்கொள்ளணும். ஆனா என்ன, இவங்களை முதல்ல ஆட்கொள்வார், அப்புறம் அவங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்றப்போ அவர் ஒன்றும் கோச்சுக்கு பொறுத்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எழுந்துக்கும் பொழுதே பெருமான் இடத்துல அன்போடு வந்து எழுந்துப்பாங்க சில பேர். கரைந்து கைதொழுவார் அது சொன்னார். சில பேர் எழுந்துக்கும் போதே திட்டுவான், என்னப்பா இது எனக்கு இப்படி பண்ணிட்டியா அப்படி பண்ணிட்டியா, கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு எழுந்துக்கும் போதே திட்டுவான். அவர் பற்றியும் பெருமான் கவலைப்படலைன்னு சொல்ற மாதிரி யாரா இருந்தாலும் வந்து யார் ஆட்கொள்ளணும், பெருமான் தானே வந்து ஆட்கொள்ளணும் பெருங்கருணையினால. அதான் உமையம்மையை சொல்றாங்க. பெருமான் எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி உமையம்மை ஆளுடை நாயகி, எல்லா உயிர்களையும் ஆளும் பெருங்கருணை. அவன் எல்லா உயிர்களையும் தான் ஆளறான். ஆனா எந்த உயிர் சாருதோ சார்ந்தவருக்கு தான் இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன். திருவள்ளத்தில் ரொம்ப அருமையான பாட்டில் அது சொல்றார். அப்புறம் தான் அடுத்த பாட்டு அப்படிதான் வரும். கொய்த மலரடி கூடுவார் தம்மை, அவங்களுக்கு தான் வந்து தவழ் திருமகள் வணங்க வைத்து பெய்தவன். எல்லாருக்கும் வந்து கிடையாது, எல்லாரையும் ஆட்கொள்றான். சிறப்பா யாருக்கு அருள் செய்யறான்னு சொன்னா அடியார்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்றார். அது மாதிரி ஆளுடைய நாயகி சொல்லிட்டார் உமையம்மை. கொங்கு சேர் குழற்கா மலர் கொய்திட, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரி, சங்க காலத்திலேருந்தே பிரச்சனைக்குரிய ஒரு வரி இந்த வரி. அது சொல்றாரு, குழற்கா மலர் கொய்திட அப்படின்னு சொல்லியிருக்கலாம். குழல்னு சொன்னா கூந்தல் நமக்கு தெரியும். நம்ம ஊர்ல கூட உமையம்மைக்கு வந்து சொல்றாங்க ஏல வார்குழலி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பெயர் குழலினா கூந்தல் உடையவர், வாசனை உடைய கூந்தல் உடையவள் அப்படின்னு சொல்றப்போ கொங்குனா வாசனை, தேன்னு ஒரு பொருள் இருக்கு. வாசனை உடைய அந்த கூந்தலுக்காக மலர் கொய்திட. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், மலர் கொய்ததுனால வாசனை வந்ததா, இல்லை வாசனையுடைய கூந்தல்ல மலரும் வைக்கிறாங்களா அப்படின்னு எப்படி வந்து அங்கே பாண்டிய மன்னனுக்கு சந்தேகம் வந்ததோ அது மாதிரி வரும். அதுக்கு தான் அந்த பாட்டு வந்து குறுந்தொகை பாட்டு எழுதியிருக்கேன். கொய்திட திங்கள் வான்முக சேடியர் எழுதினார். பெண்களுடைய முகத்துக்கு வந்து எப்படி பற்களுக்கு வந்து முத்து சொல்லுவாங்க, அவருடைய முகத்தை வந்து மதி போன்ற முகம், மதிமுகம் அப்படின்னே வந்து வரும் இலக்கியத்தெல்லாம் சொல்லும் பொழுது. அதான் சொல்றார், திங்கள்னா சந்திரன், வான்முக சேடியர் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நிலா போன்ற வந்து முகமுடைய அந்த சேடியர் இருவரும் யாருன்னா கமலினியார் அனந்தியார், அவங்க 2 பேர். எழுதினார்
பொங்குகின்ற கவினுடை போய்மார். பொங்குகின்ற கவின், கவின்னு சொன்னா அழகு, பொங்குகின்ற அழகுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அப்படியே நிரம்பி ததும்பி வழியுது, பால் பொங்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மங்களமா சொல்லுவாங்க பால் பொங்கிடுதா அப்படின்னு. அது மாதிரி வந்து பொங்குகின்ற அந்த கவின்னா அப்படியே பேரழகா இருக்கிறாங்க, ஒரு அளவுடைய அழகு இல்லை, பேரழகா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா சுந்தரரே வந்து அவங்க இடத்துல வந்து மனம் போக்கினார் அப்படின்னு சொல்றப்போ அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க ரெண்டு பேரும் சொல்றார். அந்த கொங்கு தேர் வாழ்க்கை அந்த பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஏன்னு சொன்னா கொங்கு தேர் குழற்கா அப்படின்னு சொல்றார் அந்த பாட்டுல. அதுதான் அந்த பாண்டிய மன்னனுக்கு சிக்கலா போயிடுது. தருமியுடைய வரலாற்று சொல்லும் பொழுது அவன் கேட்கறான், அந்த மன்னன் வந்து புலவருடைய அவையில பிரச்சனை என்னன்னு சொன்னா, பெண்களுடைய கூந்தலில் இயற்கையா மனம் உண்டா, அல்லது வந்து வாசனை திரவியங்கள் பூசுவதனாலும் மலர் சூடுவதனாலும் தான் மனம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதான் வந்து பிரச்சனை. அப்போ யாரும் வந்து சொல்லலை, நக்கீரர் கூட அமைதியாக தான் இருக்கிறார். இப்போ தரமிக்கு வந்து தெரியும், நமக்கு அந்த திருவிளையாடல் படம் பார்த்துருந்தா ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப அருமையாக வந்து எடுத்திருப்பாங்க பிரமாதமாக. சொக்கா சொக்கா அந்த வசனம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், நாகேஷ் நல்லா நடிச்சிருப்பார். அது மாதிரி தருமி வந்து தருமி வந்து ஒரு வறிய புலவர் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அப்போ பெருமானே பாட்டு எழுதி கொடுக்குறார், ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டை தான் நான் எழுதியிருக்கேன், குறுந்தொகையில் இருக்கு அந்த பாட்டு. கொங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெழிய நட்பின் மயிலியல் செறியற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் போவே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வேணுமோ அப்படியே சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அது அந்த சொல்கிற மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. ஒரு செய்தி தான். இப்போது கவிதை போட்டின்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி கூட வந்து பாரதியார் சங்கத்தில் பேச்சு போட்டியும் கவிதை போட்டியும் நடத்துகிறாங்க. இப்போ காலையில் நான் வந்து அதுக்கு போயிட்டு கலந்துக்கல, நான் சும்மா போயிட்டு அப்புறம் நான் வந்து இங்கே வந்து வந்தேன். இப்போ கவிதை போட்டி எல்லாம் நடத்துகிறாங்களே, பேச்சு போட்டி நடத்துகிறாங்களேன்னா தலைப்பு ஒரு தலைப்பு தான் கொடுத்துருவாங்க. இப்போது அமர்நாத்துக்கு ஒரு தலைப்பு, இப்போ சிந்துஜாவுக்கு ஒரு தலைப்பு, இவருக்கு ஒரு தலைப்பு, அவருக்கு ஒரு தலைப்புன்னு கொடுக்க மாட்டாங்க, ஒரு தலைப்பு தான் கொடுத்துருவாங்க. அதை அமர்நாத் எப்படி பார்க்குறாரு, இவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க எப்படி பார்க்குறாங்கிறது தான் விஷயம். அது மாதிரி கவிதை போட்டி. இன்றைக்கி கவிதை போட்டியில் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, பாரதி என்றோர் தமிழ்நதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஒருத்தொருத்தங்க பார்க்குறாங்களோ அதை வச்சு தான் வந்து அவங்களுக்கு அவங்க எப்படி அதை சொல்கிறாங்க செய்தி அப்படி. அது போல் வந்து நம்ம சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே வந்து சொல்கிறாரு. பாட்டில் என்ன சொல்லியிருக்கலாம், பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டு அப்படின்னு சாமி சொல்லியிருக்கலாம். எப்படி எழுதுறாரு பாருங்க அந்த பாட்டை, ஒரு தும்பிக்கு ஒரு வண்டுக்கு சொல்வது போல் எழுதுறார். கொங்குதேர் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை என்னப்பட்ட வாழ்க்கைனா, இப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து என்ன வாழ்க்கைனா, பணத்தை தேர்கின்ற வாழ்க்கை. காசுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், செல்வத்துக்காக தான். அல்லல் மிக்க வாழ்க்கையெல்லாம் திருமுறையில் பாடுறாங்க. அது மாதிரி இந்த வண்டு கொங்குதேர் வாழ்க்கை, பூ பூவாக போய் தேனை எடுக்கக்கூடிய வாழ்க்கையுடைய அந்த அம்சிரை தும்பி, அழகிய சிறகுடைய அந்த தும்பியே, நீ காமம் செப்பாது கண்டது மொழிமோ. என்ன காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னா, நீ வந்து தேன்லாம் எடுக்கிற போய் மலர்கள் இடத்துல, அதனால் ஒரு தலையாக ஒருத்தர் மேலே விருப்பப்பட்டு பொய் சொல்லிடக்கூடாதுன்றார். என்ன பொய் சொல்லிடும் அப்படின்னா, இப்போ நம்ம பாட்டு முழுசாக முடிச்சோம் போது தெரியும். பயிலியது கெழிய நட்பில், உனக்கு யார் கூட நட்பு, பூக்கள் இடத்துல தான் நட்பு. அதனால் நீ என்ன பண்ணுவ, தும்பிக்கிட்ட கூப்பிட்டு கேட்டால், பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டா இல்லையான்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ, இல்லை இல்லை மலர்களை வைத்ததுனால தான் வந்து மனம் உண்டு அப்படின்னு நீ சொல்லிடுவேன். அப்போ நீ யாருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிற, மலர்களுக்கு சாதகமாக சொல்கிற. ஏன் நீ சொல்கிறேன்னு சொன்னால், மலர் தான் உனக்கு தேன் கொடுக்குது, அதான் சொல்கிறார். நீ வந்து என்ன பண்ணணும், காமம் செப்பாது ஒருதலை சாராது கண்டது மொழிமோ, உண்மையை சொல்லணும் சொல்லிட்டு, பயிலியது கெழிய நட்பில், நீ போய் தேன் எடுக்கலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். மயிலியல் செறியிற்று, மயில் போன்ற அழகுடைய, செறியிற்றுனா நல்ல அருமையான பற்களை உடைய, அறிவை கூந்தலில், அறிவைனா பெண், அப்படிப்பட்ட பெண்ணுடைய கூந்தலை காட்டிலும் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே, அந்த கூந்தலை விட ஏதாவது ஒரு பூவில் வந்து ஒன்று நல்ல வாசனை வந்துருமா அப்படி சொல்ல. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், பெண்களுடைய கூந்தலுக்கு தான் இயற்கையிலே மனம் உண்டு. நீ என்ன பண்ணணும், அந்த பூக்களில் வந்து நான் வந்து மனம் இருக்கே அப்படின்லாம் சொல்லி ஒரு தலையாக சாட்சி சொல்லாமல் பாண்டிய மன்னனிடத்தில் சொல்லிட்டு போயிட்டு என்ன சொல்லிடுன்னா, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி தான் இந்த பாட்டு. படித்து நம்ம வந்து விளக்கும் பொழுதே வந்து இப்போ புரியாது, என்ன சொல்கிறாரா இவர், இருக்குன்றாரா இல்லைன்றாரான்னு. இதை போய் அந்த தருமி சொன்ன உடனே மன்னன் புரிஞ்சுக்கிறான். அப்போ எவ்வளோ அந்த மன்னர்கள்லாம் வந்து மொழியினுடைய ஆற்றலோடு இருப்பாங்க. புரிஞ்சுக்கிற உடனே தான் நக்கீரருக்கு கோவம் வந்தது. அது எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப தான் அந்த படத்துலேயே நல்லா வசனம் வச்சுருப்பாங்க. அவர் கேட்பார் சொல்லும் பொழுது, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு மட்டும் இல்லை,
தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமா அப்படின்னு ஒரு வசனம் கேட்பார். அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும் நக்கீரர், எனக்கு தெரியாது சார். ஏன்னா இவருக்கு எப்படி தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்? இவரே முதல்ல நக்கீரர் துறவி, அவர் திருமணமே ஆகாதவர், அவருக்கு எப்படி பெண்களுடைய கூந்தல் இருக்கிறதுலாம் தெரியும்? அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இங்கே இருக்கிறத வச்சு நான் ஓரளவுக்கு சொன்னேங்க, இது சரியா படலை எனக்கு, ஆனால் வந்து தேவலோகம்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வணங்கும் பரமசிவனுடைய மனைவிக்கு கூட அப்படிதான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் பெருமானுக்கு கோவம் வந்து நெற்றிக்கனோட திறந்து எரிச்சிடுறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ உண்டுதான். ஏன்னு சொன்னா, ஏன் உண்டுன்னு சொல்றாருன்னா, அவன் வந்து பெண்கள்னு பொதுவாக தான் கேட்குறான். தேவலோகத்தை சார்ந்த பெண்கள் சொல்லும் பொழுது அவங்களெல்லாம் சொல்லுவாங்க, அவருடைய அந்த கால்கள் நிலத்திலே தோயாது, கண் இமைக்காது, அவருடைய மலர் மாலை எல்லாம் வாடாது, அதே மாதிரி ஒரு தெய்வ நறுமணம் வந்து வரும் அவங்க என்று சொல்றதுலாம், அவங்களுடைய மேனிலாம் வேர்க்காது, இதெல்லாம் அவங்களுக்கு வர்ற. அப்போ இயற்கையாக கூந்தல மனம் இருக்காதானே இருக்கும். செயற்கையாக அவங்க அழகுக்காக என்ன பண்ணலாம், அந்த வந்து பூ வச்சுப்பாங்களேன்றதுக்கு தான் இந்த பாட்டை அவர் வந்து எழுதுறாரு. அப்புறம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்றாரு. அதெல்லாம் வந்து செய்தி வருது. அதை தான் வந்து எப்படி சொல்றார் சேக்கிழார் பெருமான், அதெல்லாம் அவர் படிச்சிருப்பார் இல்லையா, அழகா ஒரே வரையில சொல்லிட்டு போயிட்டார். அது சாதாரண குழல் இல்லை, கொங்கு சேர் குடற்கா மலர் கொய்திட. அதுவும் நம்ம சாதாரண தேவலோக பெண்ணுக்கே இருக்கும்னு சொன்னா நம்முடைய உமையம்மைக்கு இருக்காதா? அதனால வந்து அதுவே வாசனையுடைய குழல் தான், இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க, மலர் கொய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல வந்து சொல்றார். அடுத்து 2வது பக்கத்துல 34வது பாடல். அந்தமில் சீர் அணிந்திதை ஆய்குழல் கந்தமாமலர் கமலினி என்பவர் கொந்து கொண்ட திருமலர் கொய்வழி வந்து வானவர் ஈசர் அருளென. மறுபடியும் மறுபடியும் சேக்கிழார் சொல்லும் பொழுது அவர் வந்தது, இந்த நிகழ்ச்சி நடந்தது, அந்த நந்தவனத்தில் பார்த்தது எல்லாமே சொல்லும் பொழுது ஈசர் அருள் ஈசர் அருள் ஈசர் அருள்னு பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து அதுதான் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிடக்கூடாது, சுந்தரர் மேலே தவறு கிடையாதே தவிர பெருமானுடைய திருவருள். அடுத்து சொல்ல போகிறார், மாதவம் செய்து தென்திசைன்னு அடுத்த பாட்டு வரப்போகுது. அதனால் பெருமானுடைய திருவருளால் சொல்ல போகிறார். அந்த அணிந்திதை அவங்கள சொல்லும் பொழுது அவங்க சாதாரண ஆள் இல்லை, அந்தமில் சீர், சீர்னு சொன்னால் பெருமைன்னு அர்த்தம். அவ்வளவு பெருமையுடைய அந்த அனந்திதை ஆய்குழல் கந்தமாலை கமலினி, கமலினி சொல்லும் பொழுது பெரிய அந்த கூந்தலை உடைய கந்தமாலை வாசனை பொருந்தி மாலைகளை இது பண்ண கமலினி என்பவர் சொல்லிட்டு கொந்து கொண்ட திருமலர் கொய்வழி, கொந்து கொண்ட மலர்னு சொன்னா அன்றலர்ந்து பூங்கொத்து அப்படின்னு எழுதுறாங்க. இவங்களும் அப்படிதான், எப்படி அவங்க பூத்தேர்ந்து ஆயனை கொண்டோ அதே மாதிரி உமையம்மைக்கு பறிக்கும் பொழுதும் அவங்க வந்து அப்போ சிவனுக்கு மட்டும்தான் நான் மலர், உமையம்மைக்கு நேற்றைய மலர்னு கிடையாது. அவங்களுக்கும் வந்து அப்படியே அந்த நாள் மலர் தான். என்ன பண்ணுறாங்களா, இவர் எப்படி பறிச்சாருன்னு தெரியாது, இவங்க கொஞ்சம் அப்படியே பூங்கொத்தா அவங்க எந்த பூலேருந்து பறிக்கிறாங்களோ கொத்து கொத்தாக அந்த பூக்களை எல்லாம் அருமையாக பறித்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறார். வந்து அப்படி கொய்வழி அவங்க இருக்கும் பொழுது வந்து, யார் வந்து, சுந்தர பெருமான் வரார், கைலாயத்துக்கு வரார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வந்து வானவர் ஈசர் அருளென, எப்படி வச்சுக்கணும்னா வானவர் ஈசர் அருளென வந்து பெருமானுடைய திருவருளால் அவர் வரார். யார் வரார், நம்முடைய சுந்தரர் வரார். இது நம்ம முதல்ல பார்க்கணும். இருக்கிறப்போ முதல்ல வந்து இவங்க 2 பேர் இருக்கிறாங்க, சுந்தரர் வரார். இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும், நடந்து முடிஞ்ச உடனே முதல்ல இவர் போயிடுவார், இவர் போயிட்டு அவங்க அதுக்கப்புறம் வராங்க அப்படின்ற மாதிரி பாட்டில் வந்து வரும். அடுத்த பாட்டு சொல்றாரு பாருங்க, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட. ஞானசம்பந்தருக்கு கூட நிறைய வந்து சொல்லுவார் சேக்கிழார் பெருமான், அது எவ்வளவோ அவருடைய ஏன் பிறவி நோக்கம்னு சொல்லும் பொழுது நம்ம அதில் வந்து ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமாக எல்லாருக்கும் தெரியும், அவன் பெருக்கும் புல்லறிவின் அவன் முதலா பரசமை, அது சொல்லுவோம். அது மாதிரி இவர் சொல்றாரு நிறைய சொல்லும் பொழுது முக்கியமாக எதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாவதாரம் செய்தார்னா அது சொல்றார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டார். பெருமானுடைய திருவிழாவில் தான் வரார். வந்துட்டு ஏன் வந்து அவர் அந்த பார்க்கறார் சொல்லும் பொழுது அந்த காட்சி ஏன் வந்து அப்படி நடக்கணும்னா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட, அது எழுதியிருக்கேன். என்ன மாதவம் செய்தது இந்த தென்திசை அப்படின்னா, எல்லா புண்ணியங்களுக்கும் மேலான சிவபுண்ணியம் செய்வதற்கு ஏது ஆகையால். அதாவது இந்த பூமியில முதல்ல வந்து பூமி, அப்புறம் தென்திசை சொல்ல போறோம். இந்த பூமியில மட்டும்தான் பெருமானை வழிபட முடியும். அது தேவலோகத்துல கூட வந்து இவங்க போறாங்க, கைலாயத்துக்கு போறாங்கலாம் சொல்றாங்க. சிவபூஜை செய்ய முடியுமான்னு சொன்னா இங்கதான் வந்து செய்ய முடியுன்றாங்க. அது புண்ணிய பூமி. அதுவும் நான் இதுல வந்து எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, எழுதியிருக்கு. சொல்லும் பொழுது திருவாசகத்துல திருப்பள்ளி எழுச்சியில் அதை தான் சொல்றார். யாரை சொல்றாருன்னு சொன்னா சாதாரண தேவர்கள் இல்லை, திருமாலை சொல்றார்.
புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். அப்ப நாம எப்படி நினைக்கணும்னு பாருங்க. பூமியில வந்து பிறக்காததுனால இந்த நாள் வீணாக போதே அப்படின்னு சொல்லிட்டு அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்ற ஆர் என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம். திருமால் நினைக்கிறார், நாம போய் பூமியில பிறந்திருந்தா பெருமானை வணங்க முடியுமே அப்படின்னு எண்ணி மேல இருக்கும் போது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், நம்முடைய நேரம் வீணா போதே அப்படின்னு சொல்லி எண்கிறாராம் அந்த திருமால். எண்ணும் பொழுது இங்க வரணும்னு நினைக்கிறாரேன்னு சொன்னா, அதனாலதான் வந்து நமக்கு சொல்றாங்க மானிட பிறவிதானம் வகுத்தது உலக எல்ல இருந்து செல்வம் ஈட்டுவதற்காக அப்படின்னு சொல்லல. மானிட பிறவிதானம் வகுத்தது ஒரே தான், மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தில் ஆடும் அரண்பணிக்காக அன்றோ. அது எப்படி வேணா சொல்லலாம், அன்றோன்னு சாதாரணமா சொல்லலாம், அன்றோ அதுக்காக தானேப்பா அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லலாம். அது இல்லாம ஊனெடுத்து முழலும் ஓமர் என்ன பண்றாங்க, சும்மா இந்த உலக எல்ல இருந்துட்டு போறாங்கன்னு சித்தியார் சொல்றார். அடுத்து அந்த எல்லா புண்ணியங்களிலும் மேலான சிவபுண்ணியம்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய திருமுறையில புண்ணியம்னு சொன்னாலே முதல்ல வந்து சிவபூஜை தான், சிவபூஜை தான் சொல்லுவாங்க. அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் கூட சொல்றாரு இல்லையா, நம்ம பெருமானை நோக்கி செய்வது தான் புண்ணியம் நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக நல்வினை தீவினை சொல்லும் பொழுது அது புண்ணியம்னு சொல்லுவாங்க, முன்ன செஞ்ச வினையை புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதுதான் சஞ்சித வினை சொல்றோம் இல்லையா, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்துன்னு சொல்றார். அப்படியும் சொல்றோம். புண்ணியம்னு சொல்லும்பொழுது சிவபூஜை எங்க சொல்றாருன்னா, புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லும் பொழுது என்ன புண்ணியம், அது சிவபூஜை. சிவபூஜை செய்வதற்கு பூவும் நீர் இருந்தால் போதும். ஏன் அவங்க அவ்வளோ இறங்கி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போயாச்சும் வந்து வழிபாடு செய்யுங்களேன் அப்படின்றதுக்காக தான். அது 11ஆம் திருமுறையில் ஒரு பாட்டு வரும், அது பாட்டு எனக்கு டக்குன்னு வந்து நினைவுக்கு வரல. என்னன்னு சொன்னால், தோணிபுரத்து பெருமானத்தில் தான் வந்து சொல்கிற மாதிரி வரும். பெருமானே பூ நீர் வந்து இருக்கு, அது இல்லைனாலும் வந்து நெஞ்சு உண்டன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட இல்லைன்னா வந்து நெஞ்சு இருக்கு இல்லையா, நெஞ்சிலையாச்சும் வழிபடணும் இல்லை பெருமானை நினைக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் வந்து வரும். அப்படின்னா என்னன்னா, எப்படி நினைச்சிடணும் இல்லையா, மனம் வாக்கு காயத்தில் மனசளவுலையாச்சும் நினைச்சிருப்பா. ஏன்னா போற்றாதே ஆற்றினால் போக்கினேனே பெரும்பற்று புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளேன்ட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் நம்ம நினைச்சிடணும். ஏன் நினைக்கணும்னு கேட்கறதுக்கு அது ஒரு பதில் இருக்கு. ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லை, அது இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் சார் நினைக்கணும், ஏன் தம்பி நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்றும் சாதாரண ஒரு பதில் தான். வள்ளுவர் சொல்கிறார், இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாவம் அல்லது மன்னிக்க முடியாத குற்றம் எதுன்னு சொன்னால் ஒன்று சொல்கிறார் வள்ளுவர். எப்படி ஒரு முக்கியமாக எது சொல்கிறாரோ, இந்த மனத்துக்கண் மாசிலினாதல் அனைத்தர நாகுல நீர பிறன்னு சொல்கிறாரு. அது மாதிரி மனசளவில் நம்ம குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் எல்லா அறங்களிலும் உயர்ந்த அறம்னு சொல்கிறார். அதுதான் ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி சொல்வது போல, எது சார் பெரிய குற்றத்திலே குற்றம் சொல்கிறப்போ, என்னன்றி கொன்றார்க்கும் உய் உண்டாம் அப்படின்ட்டார். அதுக்குன்னு அதெல்லாம் செயலான அர்த்தம் கிடையாது. உய் உண்டாம் அப்படி உண்டு, ஒரு கழுவாய் உண்டு, ஆனால் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, ஏன் பெருமான தினமும் வழிபடணும்னு சொன்னால் அப்போ அது நன்றி மறத்தல் தானே, நன்றியோடு நினைக்கணும். இப்போது அப்பா அம்மாவை வந்து கடைசியாக பார்த்துக்கணும். இப்போ அதுதான் வந்து இளைஞர் சொல்கிறாங்க, இப்போ முதியோர் இல்லம் வந்துருச்சு, அதிகமாக வந்துருச்சுன்றான், அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்றான். அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் தென்புலத்தார் செய்யணும். இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் சொல்கிறார். முக்கியமாக தென்புலத்தார் சொல்கிறார். அது ஏன் செய்யணும்? இப்போ அது ஒரு பிரச்சனையாக, அது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னா அதெல்லாம் செய்யணும். வள்ளுவரே வந்து சொல்கிறாருன்னா அது ஏன் செய்யணும்னா அது ஒரு நன்றி கடன். நமக்கு முன்னோர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நன்றி கடன். அதுபோல் இறைவனுக்கு அப்போ என்ன செய்யணும்? உடம்பை கொடுக்குறான், கரணங்களை கொடுக்குறான், புவனம் தனு கரண புவன போகம் தரான்னு சொன்னால் அவன் நம்ம தினமும் நன்றி சொல்லணும் இல்லையா? இந்த உடம்பு கொடுத்ததுக்கே நன்றி சொல்லணும். உடம்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அந்த நன்றி சொல்வதற்காக தான் பெருமானை வணங்கணும்னு சொல்கிறாங்க. அது எங்கே சார் முடியும்னு சொன்னால் பூமியில தான் நடக்கும். அதுதான் அந்த திசை மாதவம் செய்த தென் திசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சித்தியாரில் வந்து அந்த வாழ்வெனும் மையல் விட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்து வருது. அது ஐயா வந்து எடுத்திருக்காங்க. நரர்பயில் தேயம் தன்னில், ரொம்ப அருமையான பாட்டு. நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும் தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயம் கண் செல்லா பாக்கியம் பண்ணுனாதே. எப்படி சொல்றார்? அதாவது இந்த மாதவம் செய்தல் இங்கே பிறக்கிறதுக்கெல்லாம் சொன்னார். அப்புறம் அடுத்த பாட்டில் தான் வந்து
பண்ணுனாதே வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பின்னு சொல்ல போறார். இது சொல்லும் பொழுது நரர் பயில் தேவம் அப்படின்னார். முதல்ல மானுட பிறவியா வந்து நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து இங்க வரோம்னா சொன்னா கூட அடுத்து இப்ப சொல்ல போறார். அந்த தவம் செய்த தென்திசைனா இங்க தான் நம்ம பெருமானை வழிபட முடியும். உலகம் புண்ணிய பூமி, அது மேல் உலகம் கீழ் உலகம் நடு உலகமா இருக்கக்கூடிய நம்ம பூமியே புண்ணியம் செய்த பூமின்னு சொன்னா எங்கேயோ பிறக்க வச்சிட்டான்னா பெருமான் கஷ்டம். அதான் சொல்றார், நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும். அது அவங்களுக்கே கிடைக்கலன்றாரு. நாம நம்ம தேவர்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். புண்ணியம் செய்தால்தான் இந்த நான்மறை பயின்ற நாட்டில் தான் நம்ம பிறந்திருக்கோம். இந்தியா அப்படிதான். அதை விட நம்முடைய தமிழகத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியினில் நம்ம ஒன்றும் எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா, தவம் செய்தால்தான் எது தவம் இப்படி கேட்கலாம். எது தவம்னு சொன்னா சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகுன்னு சொன்னாங்க. அப்ப பெருமானை நினைக்கக்கூடிய அந்த சாதியினில் அந்த சாதின்னு சொன்னா நம்ம பிறப்பு மக்கள் பிறவின்னு கூட வச்சுக்கங்களேன், அப்படி வச்சுக்க. அதுல பரசமயம் கண் செல்லா பாக்கியம் பண்ணுனாதே. மற்ற சமயத்தில் எதனா போய் சரி சார் வந்தோம் ஏதோ நினைச்சோமே அப்படின்னு வேற ஏதோ நம்ம நினைக்காம சைவத்தை சார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றதுக்கு தான் அந்த பூமி பெரிய தவம் செய்ததுன்னு சொல்லும் பொழுது சொல்றார், மாதவம் செய்து தென்திசை அப்படின்றார். இன்னொன்னு அதுலேயும் குறிப்பா ஏன் சார் தென்திசை சொன்னார் அப்படி ஒரு கேள்வி வந்ததுன்னா, நம்முடைய திருக்குறிப்பு தொண்டருடைய முதல் பாட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏயுமாறு பல் உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாயனால் தம் தலையாய தலைவரை தொழ ஆயும் நான்மறை போற்று நின்று அருந்தவம் புரிய தூயமாதவம் செய்தது தொண்டை நன்னாடு. தெற்கதான் திருவையாறுல நந்தி பூஜை செய்கிறார், இங்க உமையம்மை பூஜை செய்கிறாங்க. எல்லாரும் செய்யக்கூடிய பூசையும் ஏற்றுக்கொள்றதுக்கு நம்முடைய திருத்தோணிபுரத்துல சீர்காழியில தோணியப்பராக, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை சேக்கிழார் தான் சொல்றார். என்ன சொல்றார், நம்ம பூசை செய்யறோம் இல்லையா, அந்த பூசையினுடைய பலனை பெருமான் ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கொள்வதற்காகவே ஒரு தனி மூர்த்தமாக திருத்தோணிபுரத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்றார். எங்க சொல்றாரு சொன்னா அதை இப்ப சொல்ல போறார். ஓவன்ய முனிவர் சொல்றார், ஏன் அது தவம் செய்த திசைன்னு இவங்க கேட்க போறாங்க. அப்போ அவ்வளவு பெருமையுடைய இந்த தென் திசை வாழ்ந்திட, இதுவே அவ்வளவு தவமுடைய திசை தானே, அப்புறம் அது என்ன சார் வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வாழணும் நிலைத்து இருக்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்றார். வாழ்தலுக்கு அதுக்கு தான் நான் எழுதியிருக்கேன், பெருவாழ்வை அடைந்து நிலைத்து வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர. அது என்ன தீதிலா திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொன்னா, குற்றமில்லாத, தீதுன்னு சொன்னா குற்றம் சொல்லலாம், குற்றமில்லாத அந்த திருத்தொண்ட தொகையை தர. இன்னொன்னு தீது இல்லாக செய்யும் தீதிலா திருத்தொண்ட தொகை. தமிழ்ல அப்படி ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். அதுக்கு உரையாசிரியர் எங்க எழுதுறாங்கன்னு சொன்னா, இது சிவஞான போதத்தினுடைய மங்கள வாழ்த்து இருக்கு இல்லையா, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லாரிணை மலர் நல்லாறு புனைவரே, அது மலை வில்லார் அப்படி சொல்லலாம், மலையை வில்லாக வளைத்தவர் சொல்லலாம். இன்னொன்று சந்தேகம் அவங்க கேட்குறாங்க, அதனால மலைவு இல்லார் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு விதமா சொல்றாங்க இல்லையா, அதை மேற்கோள் காமிக்கிறாங்க. அது மாதிரி இங்க கொள்க அப்படின்னு அவங்க எழுதிட்டு போயிட்டாங்க. அது எப்படி கொள்ளணும்னா, தீதிலா திருத்தொண்ட தொகை என்பது அதுவே குற்றம் இல்லாதது. ஏன்னு சொன்னா பெருமான் அடி எடுத்து கொடுக்குறாரு, சாதாரண ஆள் எடுத்து கொடுக்கல, சாமியை சொல்றார், தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அவர் எடுத்து கொடுக்குறார். அதனால அது தீதிலா திருத்தொண்ட தொகை, அவர் அங்கீகரிக்கிறார். அதை அடுத்து தீமையை இல்லையாக செய்யும் திருத்தொண்ட தொகை. என்ன தீமை அப்படின்னு சொன்னா, உலகியல் தீமை நன்மை சொல்லலை, பெரிய நமக்கு இருக்கக்கூடிய தீமைன்னு சொன்னா ஏதோ நம்முடைய எதிரியோ அல்லது நம்ம உறவுக்காரங்களோ நமக்கு பிடிக்காதவங்களோ அப்படி கிடையாது. என்னன்னா இந்த பிறவிதான். அதற்கு எது தீமை செய்யுதுன்னா ஆணவம். அந்த ஆணவத்தை அடங்கும்படி அதை இல்லையாக செய்யும் திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொன்னா எவ்வளவு முக்கியத்துவம் சொல்றாங்க அந்த அடியார்களுக்கு. அதனுடைய பெருமையை சிவஞான போத 12ஆம் நூற்பாவில் காண்க அப்படின்னு சொல்லிட்டு உரையாசிரியர் எழுதுறாங்க. என்னன்னா, பெரிய அந்த அணைந்தோர் தன்மையில் இருக்கிறவங்க கூட, அதனால தான் அதுதான் நான் நினைக்கிறேன் சில நேரத்தில், இதெல்லாம் முறையா படிக்காம இது எல்லாம் கோயில்லாம் ஒரு குறியீடு தான், பெருமான் இதுக்கு தான் வச்சிருக்காங்க, இது அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படின்னா நம்ம என்ன சொல்றது. முதல் பாட்டுலையோ ரெண்டாவது பாட்டுலையோ சொல்லலைங்க, 12வது நூற்பால சொல்றாங்க. அவங்கெல்லாம் எல்லாம் இந்த பாச உண்மை பசு உண்மை எல்லாம் தெரிஞ்சு அணைந்தோர் நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கே அது தாக்குன்றாங்க. அது லேசாக அந்த மலை வாசனை வரும். ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க, பெருங்காய டப்பா. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, அவங்களாம் எப்போதுலேருந்து யார்கிட்ட கேட்குறவங்க சரியா. பெருங்காய டப்பான்னு சொன்னால்
நாம கழுவலாம் எவ்வளவுனா, நீங்க என்ன விம் போட்டு 1000 எலுமிச்சை இது நற்குணங்கள் இணைந்தது கழுவ வேண்டியதுதான். என்ன பண்ணாலும் பெருங்காய வாசனை வரதானே செய்யும். அது மாதிரி தான் சொல்றாங்க. அவங்க அணைந்தோர் தன்மையில இருக்கலாம். இருக்கும் பொழுது அந்த ஆணவத்தினுடைய அந்த மல வாசனை தாக்கும். மலம் வந்து தாக்காது. மல வாசனை தாக்கும்ன்றாங்க. அப்ப எப்படி சார் தாக்காம இருக்கிறது அப்படின்னு சொன்னா, செம்மலர் நோன்தாள் சேரொல்ட்டா அம்மலம் கழி அன்பரோடு மருவின்னாங்க. அடியார்கள் கூட்டத்தோடு இருங்க. இப்போ இங்க இருக்கோன்னு சொன்னா, நமக்கு இப்போ 6:30 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவோ பணிகள் வந்து இருக்கும். ஐயோ சன் டிவியில் சீரியல் போட்டிருப்பாங்களே, நமக்கு 6:30 மணிக்கு திருமந்திரம் கிளாஸ் ஆச்சு, அடுத்து வந்து என்ன பண்ணுறது, நமக்கு காலேஜில் வந்து திங்கக்கிழமை வந்து டெஸ்ட்டு செமஸ்டர் இது இருக்குது, எல்லாம் இருக்குது தான். ஆனால் 6:30 மணி வரைக்கும் நம்ம அப்படியே தானே இருக்கோம். அந்த ஒருபடு சிந்தையினார் உடனுரையும் பயன்பெற்றார் அப்படின்ற மாதிரி இப்போ சிந்தனையில் நம்ம பெருமானை தான் நினச்சிக்கிட்டு பெரிய புராணம் படிக்கிறோம். அது மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் மாலற அந்த மயக்கம் வர மலிந்தவர் வேடம்னாங்க. ஆலயம் தானும் அரணனை தொழுமே. அப்போ அப்படி தொழணும் அப்படின்னு சொன்னால் நான் அதான் நினைக்கிறது. இப்போ கோயிலுக்கு போனோமா எல்லாம் உள்ளே இருந்தே வந்து கும்பிட்டுங்களேன், நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியன்னு சொன்னால், அப்போ ஞானசம்பந்தர் ஞானப்பால் குடிச்சிட்டு அவர் அப்படி இருந்தார்னு சொல்லுங்கள், கோயிலுக்கே போகாமல். இப்போ நமக்கு அது என்ன ஆகுது? இப்போ நாம் எப்படி படிக்கிறது? நமக்கு எப்படி திருமுறை வர்றது? அவங்களே அவங்க நிலையில் இருக்கிறவங்களே போகிறாங்கன்னு சொன்னால் வழிபாடு என்பது இன்றியமையாது. அது போயிடுன்றாங்க, அதுவாக போகும் நீங்கும். அந்த நிலையை வந்து அருளாளர்களுக்கே சொல்லலைங்க. சேக்கிழார் வந்து இப்போ அந்த திருமணத்தில் கலக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஞானசம்பந்தர் 16 ஆண்டு இருந்தார்னா 15வது ஆண்டுல இருந்து அவர் வந்து அந்த கோயில் போகிற நிலையெல்லாம் மாறி இப்போ உயர்ந்த நிலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லலையே ஞானசம்பந்தருக்கு. அவரே வந்து அந்த கடைசி போகிறதுக்கு முன்னாடி கூட திருநல்லூர் பெருமணத்தில் வழிபடுறார், கோயிலுக்கு தான் போய். அப்படியே அந்த இடத்துல இருந்து பெருமானை வழிபடலை. அப்போ நம்ம பார்க்கணும் எவ்வளோ இன்றியமையாததாக இருக்குது அந்த திருக்கோயில் வழிபாடு அப்படின்றத வந்து பார்க்கணும். இதுக்கு மேலே அதை வந்து விரிவாக சொல்லக்கூடாது, அதனால் நான் அடுத்து போயிடுறேன். தீமை இல்லையாக செய்யும் திருத்தொண்ட தொகைன்னு சொன்னால் பிறவியை நீங்கும் தன்மை உடையதுன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அந்த உயர்வில் வைக்கிறாங்க பாருங்க. ஏன்னா அது அடியாருடைய சிறப்பு நோக்கி, அடியாருடைய பெருமை தானே சொல்லுது திருத்தொண்ட தொகையில். அப்படிப்பட்ட திருத்தொண்டை தொகை தர போதுவார். எங்கே போதுவார்? தென் திசைக்காக போதுவார். போகிறவர் யார்? சுந்தரர். அவர் மேல் மனம் போக்கிட. யார் மேலன்னு சொன்னால் அந்த கமலினி அனந்தி 2 சொன்னார் இல்லையா, அவங்க மேலே மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அப்படிதான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இலக்கணத்தில் எப்படி வரும்னு சொன்னால் இதுவும் ரொம்ப ஒரு நயம்தான். நம்ம அது படிக்கவே வந்து எனக்கு அது தோணுச்சு. நம்பி அகப்பொருளில் அகப்பொருள் இலக்கணம் அது அது வந்து நாற்கவிராச நம்பி அப்படின்னு அவர் எழுதுகிறார். இப்போ நமக்கு வந்து தெரியும் அன்பின் 5 குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையும் கைக்கிளை பெருந்திணைன்னு இன்னும் 7 சொல்லுவாங்க திணைகள் சொல்லும் பொழுது. கைக்கிளை என்று சொன்னால் ஒருதலை காமம், பெருந்திணை என்று சொன்னால் பொருந்தா காமம் சொல்லுவாங்க. ஒருதலை காமம்னு சொன்னால் எப்படின்னா தலைவன் மட்டும் விரும்புவான் தலைவியை, தலைவி வந்து தலைவனை விரும்புறது பெரும்பான்மை வராது. அதெல்லாம் வந்து அவங்க காலத்தில் சொன்னது. இப்போ எப்படியோ அது நாசமாக போகுது, அது இருக்கட்டும், அது சொல்லக்கூடாது. கல்லூரி படிக்கவே எனக்கு அதெல்லாம் வந்துடுது ஒரு ஃப்ளோவில். என்னென்னா எப்படி அந்த அகப்பொருளில் வருதுன்னா கைக்கிளை தான் முதல்ல வருன்றாங்க. அந்த ஒருதலை காமம் தான் தலைவன் முதல்ல தலைவி விரும்புவா, அது வந்த உடனே தான் அவன் பார்த்த உடனே தலைவி வந்து உடனே தலைவனை விரும்புவா. கைக்கிளை என்பது தான் அன்பின் 5 ஒரு விதை மாதிரி வருது. ஏன்னா யாருன்னா ஒருத்தர் முதல்ல விரும்பணும் இல்லையா அப்படின்னு வந்து வரும். இவர் எப்படி சொல்றாரு பாருங்க, முதல்ல சுந்தரர் விரும்பினாரா கமலினி ஆனந்த் விரும்பினாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது இந்த பாட்டை வச்சு. அதையே ஒரு விதி விலக்கா, இது சாதாரண அகப்பொருள் மாதிரி கிடையாதுப்பா, இது தெய்வ காதல். ஏன்னா அவர் வந்து சொல்ல போறார், பார்த்துட்டு வந்து ஆஹா இந்த பெண்ணுடைய முகம் மதி போல இருக்கிறதே அப்படின்னு அவர் கவிதை எழுதலை. கற்பகத்தின் பூங்கம்போ காமன்டன் பெருவாழ்வோன்னு சொல்லிட்டு பெருமான பற்றிலாம் சொல்லி அந்த நினைவு வருது, அதை சொல்ல போறார், அந்த பாட்டெலாம் வரும். அப்படிப்பட்ட சுந்தரர்னு சொன்னா அதான் சொல்றார், பொதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கணினார். அந்த உம்முன்னு சொல்றாரு இல்லையா, அது வந்து இறந்தது தழுவிய எச்ச உண்மைன்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கும் விரும்பினாங்க அப்படின்னு கிடையாது. அப்படியே சைமல்டேனியஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வெறும் விரும்புகிறாரு அவங்களும் விரும்புகிறாங்க, அப்படியே ஒரே நேரத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் அந்த அகப்பொருளோட இலக்கணத்தை கூட உடைச்சி கைக்கிளையெல்லாம் கிடையாது, 2 பேரும் ஒரே நேரத்தில் அந்த அன்பு வருது. ஏன்னா வந்து அவங்களாக வரல, பெருமானுடைய அருளால் வருதுன்னு சொல்கிறப்போ 2 பேரும் மனம் ஒருமைப்பட்டார்கள். காட்சியில் கண்ணினார். காட்சியில் கண்ணினார்னா அவங்க 2 பேரும் மனசு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அடுத்து 36வது பாட்டு. முன்னம் ஆங்கு அவன் மொய்முகை நான்மலர் என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு ஏய்வன பன்மலர் கொய்து செல்ல பனிமலர் அன்னம் அன்னவரும் கொண்டு அகன்றபில். அது பார்த்துட்டார். எவ்வளோ நேரம் பார்த்துருந்தார் என்னெல்லாம் வந்து தெரியல, அப்படியே பார்த்துட்டே போயிட்டார் அப்படின்னா இல்லை, அது ஒரு கன நேரம்தான். விரும்பினார், காட்சியில் கண்ணினார், எல்லாம் இருந்தது. அடுத்து என்ன ஆச்சு அப்படின்ன உடனே
ஐயோ நம்ம வந்தது வந்து எதுக்கு, பெருமானுக்கு மலர் பறிக்கிறதுக்காக வந்தமேன்னு சொல்லிட்டு முன்னம். எது முன்னம் அப்படின்னா அது ஒன்று எழுதுறாங்க உரையாசிரியர்கள். முன்னம்னா அகப்பொருள் எப்படி வரும்னா, முதல்ல தலைவனும் தலைவியும் பார்த்துப்பாங்க, கண்ணில் பார்த்துப்பாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், போய் தலைவி இடத்துல பேசுவார். நீ யாருமா, என்ன ஊர், என்ன எதுன்னு பேசுறதுக்கு போவார், இல்லை தோழி மூலமாக பேசுவார், எப்படி பேசுவார். அப்போ பார்வைக்கு அடுத்து பேச்சுக்கு போகணும். அதெல்லாம் போல பார்வையில் பார்த்தாங்களே தவிர அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னம் ஆங்கவன் மொய்முகை நான்மலர் என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு எய்வன. நான் எடுத்துனேன் பறிச்சினேன் அந்த மலர்கள்லாம் முகை நான்மலர் சொல்றாரு பாருங்க. மொட்டரா மலர், அதான் புதிய மலர். திருவாசகத்தில் சொல்லும் பொழுது மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பக்தியால் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த புதிய மலர்களை எடுத்துக்கிட்டு என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு, ஐயோ பெருமானுக்கு எடுத்துட்டு போனோமே அப்படின்னு சொல்லிட்டு எய்வன பன்மலர் கொய்து செல்ல. ஒரு பூ ரெண்டு பூ இல்லை, பல பூ பறித்து கொண்டு செல்ல. இப்போ வந்தது முதல்ல அவங்க வந்தாங்கன்னு பார்த்தோம். இவர் போகும்போது என்ன பண்ணுறார், ஐயோ பெருமானுக்கு எடுத்துகிட்டு போனவனே இவர் போயிட்டார், முதல்ல போயிட்டார். போன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பனிமலர் அன்னம் அன்னவரும் கொண்டு அகன்ற பின் அப்படின்னா அன்னம் போன்ற பெண்களுடைய நடைக்கு வந்து அன்னம் போலன்னு சொல்லுவாங்க. அன்னநடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை அப்படின்லாம் வந்து வரும். அன்னம் போன்ற நடையுடைய அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்களா, யாருன்னா நம்ம கமலினியும் ஆனந்திதையும் அவங்கள வந்து போகிறாங்க. முதல்ல சுந்தரர் போனார், அவங்களும் போனார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இது நந்தவனத்தில் நடந்தது பெருமானுக்கு தெரியுமா தெரியாதா? இங்கே தான் என்ன நினச்சாலும் கண்டுபிடிச்சிடறாருன்னு சொல்கிறீங்களே சார், கண்காணி இல்லாத இடமே இல்லைன்னு சொல்கிறீங்க. கைலாயத்தில் ஒரு வேறு தெரியாமல் இருக்குமோ நந்தவனத்தில் நடந்தான்னா? இல்லை தெரிஞ்சிருச்சு அப்படின்றார். ஆதிமூர்த்தி அவன் திறம் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை தென்புவி மீது தோன்றி அம்மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாய் என சொல்லிட்டார். நீ பார்த்துட்டப்பா, அவங்க ரெண்டு பேரும் விரும்பிட்ட, ஒன்றும் பிரச்சனை. அவர் ரொம்ப ரிலாக்ஸாக சொல்கிறார், விரும்பிட்ட இல்லையா, போ நீ போய் வந்து இப்போ அவங்க ரெண்டு பேரோட காதல் இன்பத்தை அடைந்து பின்னாடி வந்து கைலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா ஆதிமூர்த்தி சொல்கிறார். அந்த ஆதிமூர்த்தின்றது ரொம்ப எப்படி முதல்வன் சொல்கிறாங்களோ, முதல்வன்னா வந்து இது இல்லை முதலமைச்சர் சொல்கிற முதல்வன் கிடையாது, அவன் தான் முதல்வன். அது சொல்லும் பொழுது தான் எப்படி சொல்கிறார், ஆலவாயில் திருத்தாண்டகம் மதுரையில் சொக்கநாத இடத்துல அப்பர் பாடும் பொழுது அவன் முளைத்தான்னு சொல்லலை, முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா அவன் தான் சார் முதல்ல மூலகாரனாக இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர் தான் ஆதிமூர்த்தின்னு சொல்கிறாங்க. அவன் திறம் யாருடைய திறம், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த திறம். என்ன திறம், காதலில் அந்த பார்த்த திறம். நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை, நீ அவங்க ரெண்டு பேர் மேலே மனசை வச்சுட்டப்பா, ஒரு அந்த கன நேரம் வச்சுட்டு தென் புவியில தெற்க போய் தென் திசைக்கு வந்து மீது தோன்றி அம்மெல்லிகளார் அந்த பெண்களுடன் காதல் இன்பம் கலந்தனைவாய், காதல் செய்து வாப்பா, கைலையில் வந்து வேண்டாம், நீங்கள் வா பூமியில் இருந்துட்டு அப்புறம் நீ வந்து மறுபடியும் வா என்னிடத்துல வா அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவர் சுந்தரமூர்த்தி சாமி, சாமி ரொம்ப மகிழ்ச்சி சாமி, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடல. அடடா நம்ம ஒரு நிமிஷம் அப்படி வந்து மனசை விட்டுட்டோமே, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வருந்துறார். எப்படி ஞானசம்பந்தர்லாம் சொல்கிறார் இல்லையா, துறக்குமா சொல்லப்படாய், அந்த ஒரு வார்த்தையே போதும் அந்த பாட்டில், துறக்குமா சொல்லப்படாய், உன்னை விட்டுட்டு வர முடியாது என்னால். அப்படிப்பட்ட அவர்களாம் நமக்கு தான் வந்து இங்கே வந்து இன்பம் இருக்குது துன்பம் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே தவிர இன்னாதம்மை உலகம்னு சொல்லிட மாட்டோம். இனியவை காண்பா அது நிகழ்வுணர்ந்தாரே, மகிழ்ச்சியாக இருக்குதுப்பா ரெண்டுத்தையும் தான் அனுபவிக்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு இருக்குமே தவிர அருளாளர்களுக்கெல்லாம் அப்படியே துன்பம் தான், இந்த உடம்போடு கூடியிருப்பதே அவங்களுக்கு பெரிய துன்பம். அது மாதிரி தான் சொல்கிறார். சரிங்க நான் போய் வந்து அவங்களிடத்துல காதல் செய்துட்டு அப்புறம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலை, கைகள் அஞ்சலி குப்பி கலங்கினான் அப்படின்ட்டார். அப்படியே கலங்கி போயிடுறார். கலங்கி செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் சிறுமையேன், மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்யன. எப்படி கெஞ்சிருப்பார், அழுதுருப்பார். இதெல்லாம் அழுதுட்டே பாடுற பாட்டு மாதிரி தான் இதெல்லாம். எப்படி உபமன்ய முனிவர் அப்படியே கையை தூக்கிட்டாரோ அது மாதிரி கையை தூக்கிட்டார். சாமி தப்பு தான் சாமி, தப்பு தான் சாமி அப்படின்ட்டு கலங்குகிறார்னா ரொம்ப அழுதுருப்பார். கலங்கி செய்ய சேவடி, சிவந்த சேவடின்னு சொல்கிறார் பாருங்க. அந்த செம்மை, செய்ய என்பது செம்மையுடைய திருவடின்றோம். அந்த செம்மை என்பதை தான் வந்து செம்பொருள், பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள்னு சொல்கிறாங்க. அந்த செம்பொருளுடைய தன்மை தான் என்ன தன்மைனா திருநின்ற செம்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அந்த திருநின்ற செம்மைன்னு சொன்னால் எப்பையும் இன்பத்தை தரக்கூடிய அந்த வீடு பேர். அப்படி இருக்கக்கூடிய அந்த செய்ய சேவடி அவ்வளோ சிவந்த திருவடியாக இருக்க, ஏன்னா சிவப்பனும் சொல்லலாம், செம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த முக்தியை தரக்கூடிய திருவடின்னு சொல்லலாம். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அடியேன்
மையல் மானுடமாய் மயங்கும் வழி சொல்றாரு பாருங்க. இங்க வந்தேன்னா நான் வந்து உன்னை நினைக்க மாட்டேன் அப்படிதான். அதுதான் இது என்னவோ ஒரு இப்போ சொல்றாரு சித்தியார்ல கூட வந்தது. எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த நரரா வரணும், நான்மறை பயிலும் நாட்டில் வரணும், பெருமானுக்கு கூடிய அந்த இதில் வரணும், அப்புறமா சொல்லிட்டு அதோட வினோடி தானே அடுத்த பாட்டில் வாழ்வெனும் மையல் விட்டுன்னா என்ன அர்த்தம்னா, அப்படிலாம் வந்தா கூட நினைச்சிட முடியாதுன்றாரு. அப்படி வந்தவங்களாம் எல்லாரும் வராங்களான்னா, எல்லாம் வந்திருப்பாங்க, தென்னாட்டில் பிறந்திருப்பாங்க, சைவ குடியா இருக்கும், எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பதிக்கு தான் போவாங்க. அப்படிதான் இருக்கும். எல்லாமே வந்துட்டாலும் வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி. சரி சார் நான் கும்பிட்றேன்னு சொன்னா வறுமையில இருப்பான், அப்ப அவனால கும்பிட முடியாதுன்றது தான் 2 பாட்டா சொல்றாரு. நல்ல வேலையா ஐயா அந்த பாட்டு சொன்னார், எடுத்து கொடுத்தார். அப்போ அதுவும் சொல்லி இதுவும் சொல்றாருன்னா மையல் அந்த மயக்கம் வந்துரும்ன்றார் வாழ்க்கையில. அதுதான் சொல்லும்பொழுது மானுடம் வந்தாலே மயக்கம் வந்துருமே சாமி, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே, ஐயனேன்னு சொன்னா என்னுடைய தலைவனே, அவனுடைய உங்களுடைய இருந்த சாமி, என்னை எப்படி நீங்கள் போக சொல்கிறீங்களே அப்படின்ட்டு தடுத்த அண்டருள் செய், ஏன்னா நீங்கள் தடுத்து ஆட்கொள்ளணும். அப்படின்னா என்னன்னா, அப்படின்னா நான் வேணா போகிறேன் சாமி, இல்லைனா என்னை விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சறார். சொல்லும்பொழுது அந்த மையல் மானுடம்ன்றது மயக்கத்தை தரும் மானுடம் சொன்னோம். இது சொல்லிட்டேன் நான், ஞானசம்பந்தர் பாடுறத. அப்பர் பெருமானும் பாடுறார். ஏன்னா பெரிய ஆட்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் பாடுறாங்க. பெருமான் உடம்போடு அந்த உயிரை சேர்த்தார் அப்படின்னு சொல்லலை, ஆவி வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். உடலோடு ஆவி வைத்தார் சொல்லாமல் மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரை காடனாரே, அந்த ஒரு மயக்கத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்றார். ஏன் அந்த மயக்கத்தை கொடுக்கணும்? இப்போ அவங்களுக்கு விடுங்க, நமக்கு ஏன் கொடுக்கணும்? அவர் தான் பெரிய பெருங்கருணையாளன்னு சொல்றீங்களே, எடுத்த உடனே அவர் முக்தி கொடுத்துடலாமே, ஆணவத்திலேருந்து டைரக்டா இருள் அதுல இருந்து வெளிச்சத்துக்கு போயிடுவோமே, இருள் இது என்னது சித்தாந்தத்தில் சொல்ற மாதிரி இராப்பகல் அற்ற நிலைக்கு முக்திக்கு போயிடலாமே அப்படின்னா அதுக்கு ஒண்ணுமே புரியாது. எப்போ ஆணவத்தில் என்ன இருந்தோம், இப்போ நம்ம இருக்கிறது எந்த இடம்னு தெரியாமல் அப்படியே போயிடும். என்னன்னு சொன்னால் அந்த துன்பத்திலெல்லாம் பட்டு பட்டு அதுக்கு ஒரு அனுபவம் வரணும். ஐயோ இதெல்லாம் துன்பம் தான் அப்படின்னு அந்த ஒரு மெய்யுணர்வு வரப்போ தான் பெருமான் ஆட்கொள்றா, அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் ஒரு பாட்டு எழுதுன மாதிரி ஞாபகம், இதுலையா இல்லை வேற ஒன்று வருதான்னு தெரியல. அடுத்துல வருது. அடுத்து 39வது பாட்டு. அங்கனாலன் அதற்கருள் செய்த பின் நங்கைமாருடன் நம்பி மற்ற அத்திசை தங்கு தோற்றத்தில் இன்புற்று சாரும் என்று அங்கவன் செயலெல்லாம் அறைந்தனள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சொல்லும் பொழுது பெருமான் ஓகேன்ட்டார். சரிப்பா நீ சொன்ன மாதிரியே, நீ எப்போ மயங்குறியோ அப்போ நான் உன்னை தடுத்தாட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அங்கனாலன் அப்படின்னா நம்முடைய பெருமான், அதற்கருள் செய்த பின்னா நீ சொன்னதுக்கு சரி அப்படின்னு ஏற்றுக்கார். செய்த பின் நங்கைமாருடன் நம்பி, நம்பின்னு சொன்னால் ஆடவர்களில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி பொருள் நம்பினா. அதனால தான் நம்பின்றதே ஒரு பல இடத்துல அந்த திருத்தொண்டு தொகையிலே சொல்லுவார். இலைமலிந்த வேல் நம்பி, ஒரு நம்பி, பெருநம்பி அப்படின்லாம் சொல்லுவார். அவருடைய பதிகத்தில் சொல்லும் பொழுது சிவபெருமானையே சொல்கிறார். அதுதான் நான் எழுதியிருக்கேன். சுந்தரர் சிவனை நம்பி என்கிறார். ஏன் அவரை நம்பின்னு சொல்கிறார்? அவர் இப்போ பெருமான் ஆடவரா? ஏன்னா அவன் ஆணோ அலியோ பெண்ணான் அலியனும் பெற்றியன் காண்கன்னு சொல்கிறோம். அப்போ பெருமான் ஆடவர்களில் சிறந்தவனா? இப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, புருஷோத்தமன், புருஷர்களில் உயர்ந்தவன் உத்தமன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி சொல்கிறாருன்னா ஆடவர் பெண்டிர்லாம் இல்லை, சிறந்தவன் சொன்னால் பெருமான் தான் சிறந்தவன். அதனால் பெருமானை நம்பினே அவர் பாடுறார் ஒரு பதிகத்தில். அது மாதிரி சுந்தரரையே ஆளுடைய நம்பின்னு சொல்கிறாங்க. அதனால் சொல்கிறார், நங்கைமாருடன் நம்பி மற்ற அத்திசை தங்கு தோற்றத்தில் இன்புற்று சாரும் என்று. நம்பி மாதிரி அப்படின்னா என்னென்னா, அவர் தெரியும் அவருடைய கோலமே மணக்கோலம், மணக்கோலத்தில் தான் தடுத்தாட்கொள்கிறார். அப்புறம் தவக்கோலம்லாம் கேட்குறாருன்னு பார்க்குறோம். ராஜா வீட்டு பிள்ளை அவர், நல்ல ஒரு இப்போ ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹேண்ட்ஸமான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடியவர், ஆடவரில் சிறந்த அழகனாக இருக்கக்கூடிய மாதிரி இன்புற்று சாரும், நல்ல ஒரு தோற்றப்பொழிவோட. இப்போ இவங்களே இந்த 4 பேருடைய படத்தில் பார்த்தா சுந்தரர் நல்லா பிரமாதமாக இருப்பார், இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பார்த்தாலே அவர் தோற்றமே தெரியும் நமக்கு, மாப்பிள்ளை மாதிரி இருப்பார். சொன்னால் அவர் தான் நீ அப்படி இருப்பா, நல்ல ஜம்முன்னு போய் வாப்பா அங்கவன் செயலெல்லாம் அறைந்தனன் சொல்லும் பொழுது யார் சொல்கிறாங்கன்னு சொன்னால் உபமன்யு முனிவர் சொல்கிறாரு. ஒரு செய்தி சொல்லி இந்த பாட்டோட நிறைவு செய்யலாம். எப்படி உபமன்யு முனிவர் சொல்கிறாருன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் அந்த புராணங்களுடைய செய்தி சொல்லும் பொழுது 18 புராணங்களும் இதில் வரும். இந்த நைமிசாரண்யத்திலே இருந்து சூதமுனிவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ சேக்கிழார் சொல்கிறார் பாருங்க, உபமன்யு முனிவர் சொல்கிறார் அரைந்தனன் அப்படின்னு நீங்கள் இந்த பாட்டில் சொல்கிறது யாரை சொல்கிறாருன்னா உபமன்யு முனிவர். அவர் அவருடைய மாணவர்களுக்கு சொல்கிறாராம்.
என்ன அறைகிறார்னா அவருடைய வரலாற்றை சொல்ல போறார். இப்பதான் வந்து அவர் அந்த கைலையிலேருந்து வந்தார். இப்போ கைலையில எப்படி இருந்தா சொல்லிட்டார். அப்போ சொல்ல போறார். எப்படின்னா, மற்ற புராணங்களா இருந்தா நைமிசாரண்யத்தில் சூதமுனிவர் சொன்னார்னு சொல்லலாம். இது திருத்தொண்டர் புராணம். உயர்ந்த மலை, ஆரண்யம்னா சாதாரண ஆரண்யம் கிடையாது. இது மலை, மலையிலேயே திருமலை, முனிவர்களிலே சிறந்த உபமன்யு முனிவர் அவர் சொல்றாருன்னு சொல்லி அந்த அமைப்புல ரொம்ப சிறப்பாக சேக்கிழார் பெருமான் அமைக்கிறார். அடுத்த அவருடைய வரலாறு எப்படி தொடர்கிறது என்பதை நாம் தொடர்ந்து அடுத்த வாரங்களிலே வந்து நம்ம அடுத்த வாரம் வந்து இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் தான் வந்து பார்க்க போறோம் என்று சொல்லி, இந்த அளவிலே அடியனுடைய உரையையும் இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.